என்னையா எப்ப பார்த்தாலும் அம்பேத்கர் 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 சொன்னு, அதுக்கு பதிலாக கடவுளை சொன்னாதான் இதா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பெருமையா? அம்பேத்கர் 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 ஏன் பெரியாருக்கு ஆதரவு சொல்றாரு? நாங்க சொல்லல. ரொம்ப மிக முக்கியமா அந்த அடிப்பு அம்பேத்கர் ஒரு நாஸ்திகர். அதுதாங்க இப்ப உங்களுக்கு எரிச்சல். ஏன் அந்த எரிச்சலுக்கு என்ன காரணம்? ஏன் காவிகள் வெறுக்கிறாங்க? ஏன் அம்பேத்கர் சிலையை உடைக்கிறான்? ஏன் அம்பேத்கர் சிலைக்கு சாவியை மற்றவங்க போடுறாங்க? சாவியை மாத்திரம் காவி சாவி போடுறான். அம்பேத்கர் சலிப்படைகிறது, தையாண்டி பண்றது, கோவப்படுறது, தேவையான ஓட்டு வரும்போது மட்டும் அந்த இடத்துக்கு போய் அங்க மட்டும் கொஞ்சம் பூசுறது, முகமூடி போடுறது, நிறைய மிகப்பெரிய அளவுக்கு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது அவர்களுக்கு கைவந்த கலை. ஆடியத்துக்கு ஒரே ஒருத்தர் கிட்ட நெருங்க முடியல. இன்னும் ஒரே ஒருத்தர் நெருங்க முடியல. யாருமே உங்களுக்கே தெரியும், அவர்தான் பெரியார். அம்பேத்கர் காங்கிரஸ் வைத்தது உண்மை, காங்கிரஸ் அம்பேத்கர் வைத்ததும் உண்மை. ஓரிரு நாட்களில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த சிறப்பு கூட்டம், இந்த கூட்டத்திற்கு ஒரு போனஸ் மகிழ்ச்சியாக வெளியில் ஆர்ப்பாட்டம். ஒரே நாளில் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம், அதை தொடர்ந்து கூட்டம், இவைகளெல்லாம் செய்கிற நேரத்தில் நீங்கள் அதிலும் கலந்து கொண்டு இதிலும் வந்திருக்கக்கூடிய தோழர்கள் இருக்கிறார்கள் என்றால் இது வெறும் சம்பிரதாயத்துக்கோ சடங்குக்கோ அறிந்து கொள்வதற்கோ ஆன கூட்டம் அல்ல. இது அத்தனையும் களமாடக்கூடிய போராளிகள் என்ற உணர்ச்சி வளைத்த கூட்டம், அறிவார்ந்த அரங்கம். எனவே இதில் பேசுகின்ற மகிழ்ச்சி. ஆனால் ரொம்ப நேரத்தை எடுத்துக்கொள்ள போறது இல்லை. நம்ம நல்ல முன்னால பேசின கவிஞர் அவர்களும் சரி, அருள்மொழி அவர்களும் அற்புதமான கருத்தை வெவ்வேறு கோணத்தில் அழகாக எடுத்து சொன்னார்கள். இதுல பல செய்திகள் இருக்கு. எப்பவுமே எனக்கு இருக்கிற ஒரு வாய்ப்பு என்னன்னா, சமைக்கிறது நிறைய சமைச்சிடுறோம், பரிமாறுறது அவ்வளவு தூரம் எல்லாருக்கும் அவங்க பசியை பொறுத்தது, என்னுடைய நேரத்தை பொறுத்தது. ஆகதான் சமைக்கிறது அத்தனையும் சாப்பிட்டாங்கன்னா சமையல்காரனுக்கு மகிழ்ச்சி. அத்தனையும் பரிமாற முடியாத சூழ்நிலைகளை பல நேரங்கள் அப்படிப்பட்ட முறையில் ஏராளம் இருக்கு. இது ஒரு தொடர் சொற்பொழிவுக்கு அளவுக்கு நான் சாதாரணமாக எடுத்தேன். ஆனால் அது மேலே 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 தகவல் கொடுத்துருக்கு. அதனால கூடுமான வரையில் 9 மணிக்கு முடிச்சிடலாம் கூட்டத்தை. துண்டு துண்டா பல செய்திகளை சொல்லணும். அதனால தொடர்ச்சி தான், ஒரே விஷயத்த தொடர்ச்சியாக சொல்லணும். இந்த புத்தகங்கள் வாங்கியிருக்கீங்க. இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமானது. அம்பேத்கர் அவருடைய பல இடங்கள்ல அம்பேத்கருடைய புத்தகங்கள் இருக்கு, நிறைய ஆங்கில புத்தகங்கள். ஆனால் அதை பற்றி எழுதுறோம். மிக முக்கியமாக முதல்ல எடுத்த உடனே எங்களுடைய தோழர்களுடைய நினைப்பு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை. நான் இதை நினைவூட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அருண்ஷோரிக்கு மறுப்பு, அம்பேத்கர் பற்றிய அருண்ஷோரிக்கு மறுப்பு அப்படின்னு சொல்லி எத்தனை ஆண்டுகள், மிக முக்கியமாக சொல்லணும்னா 27 ஆண்டுகள். எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளி விழா, எல்லாம் நம்மகிட்ட நூற்றாண்டு விழா, பொண்ணு விழா, வெள்ளி விழா தான் போறாமே. பல முறை இது பல பதிப்புகள் போயிருக்கு போறாமே. இந்தியாவிலேயே அந்த புத்தகத்தை அருண்ஷோரிக்கு நான் ஒரு அடையாளம் சொல்றேன். 2 அருண்ஷோரிகள் உண்டு. முதல்ல ஏற்பட்டவர் சொன்னார் பாருங்க, பிள்ளையார உடைச்ச தைரியம், அதுதான் அன்டுலே இந்திரா விகாஸ் பத்திரிக்கைன்னு சொல்லி பம்பாயில் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் இருந்தார். மிகப்பெரிய அளவுக்கு எழுதினார். அதில் அவருக்கு பாராட்டு கிடைச்சி, அதுதான் அகில இந்திய புகழ் அவருக்கு கிடைச்சது. அதுக்கு முன்னால் அவர் ஒரு பஞ்சாபி பார்ப்பனர், ஹிந்துன்னு சொல்லக்கூடிய அடையாளப்பட்டவர் அவர். ஆனா ஏன் இப்படி எழுதினார்? அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவுக்கு
அந்த ஐயா பத்தி அந்த உதாரணம் சொன்னவர், அரசியல் ரீதியா ஊழலை அம்பலப்படுத்தி எல்லாம் எழுதினவர். அது மட்டுமல்ல, அவருடைய முதல் கட்டம் ஒரு அறிமுகமான சூழ்நிலையில உபனிஷத்தை பத்தி, இந்து மதத்தை பத்தி, ஹிந்துயிசம்ங்கிறத பத்தி ஒரு பெரிய வால்யூம் வெளியிருக்கார். இப்ப அது வெளியே கிடைக்காது உங்களுக்கு, ஏன்னா அதை எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. அது பூரா விமர்சனங்கள், அது வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். இப்ப வெளியிட்டாக யாராலும் அவங்களாலேயே செரிமானம் செய்ய முடியாது. அம்பேத்கர் என்ன கருத்து சொன்னாரோ அதை விட இருக்கு. ஆனா அடுத்த கருத்துல அவர் அப்படியே பல நேரங்களில் என்ன பண்றாங்க, மாத்திடுறாங்க. பல வகையான காரணங்கள் இதுக்கு இருக்கலாம். ஆகவே மிகப்பெரிய அளவுக்கு முன்கோவலன் பின்கோவலன் நாடகம் போடுறோம் பாருங்க நம்ம நாடகத்தில். அது மாதிரி முன் அருண் ஷோரி வேற, பின் அருண் ஷோரி வேற. பின் அருண் ஷோரி தான் பிறகு பிஜேபியில வெளிப்படையா சேர்ந்தவர். அவருக்கு அப்ப நாங்க பேர் வச்சது என்ன கேட்டாக்கா, தமிழ்நாட்டினுடைய சோ. ஆமா, அவருக்கு சோவுக்கு என்ன பேர் வச்சேன்னு அவர்கிட்டயே நான் சொன்னேன். சோவுட்டியே வேடிக்கை நம்ம நகைச்சுவா பேசிட்டு இருப்போம். நீங்க வடநாட்டு தென்னாட்டு அருண் ஷோரின்னு என்னங்க அப்படி சொல்றீங்க, ரொம்ப பெரிய அறிவாளின்னு சொல்றீங்க. நானே அறிவாளி, அதான் எழுதுறது மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே அவர் எழுதினாரு. அதுக்கப்புறம் புத்தகம், அந்த புத்தகத்தையே வெளியே விடலை. எனக்கு இன்னும் வச்சிருக்கேன் நான் ஆதாரங்கள். அது வந்து ஜெராக்ஸ் காப்பி தான் வச்சிருக்கோம். அதை யார் எனக்கு கொடுத்ததுன்னு சொன்னா, அண்மையில மறைந்து போன தலித் வாய்ஸ் வி.டி. ராஜசேகர் அவர். அவர் தான் இந்த வேணும்னு கேட்ட உடனே புத்தகத்தை அவங்க மறைச்சிட்டாங்க. ஆனா எனக்கு அவர் கொடுத்தாரு கையெழுத்து போட்டு அருண் ஷோரி. அந்த புத்தகத்தினுடைய ஜெராக்ஸ் காப்பி நான் உங்களுக்கு கருத்தை எடுத்து கொடுக்குறேன்னு அருண் ஷோரி புத்தகத்தை அவர் கொடுத்தாரு. ஆகவே அப்படி இருந்தவர் கடைசியில மாறி அங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் அந்த கொள்கைகளை சொல்ல ஆரம்பிச்சு மிகப்பெரிய அளவுக்கு மினிஸ்டர் ஃபார் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அரசாங்க சொத்துக்கள் எல்லாம், அரசு உடைமைகள் எல்லாம் விற்கிறதுக்குன்னே ஒரு மந்திரி இருந்தாங்க அவருடைய பிஜேபியில. ஆகவே பிஜேபியை சேர்ந்த உட்பாடு, பிஜேபியினுடைய தாக்கங்கள் ஏற்பட்டு அதில் தன்னை இணைத்துக் கொண்ட உட்பாடு அருண் ஷோரி தான். அப்ப தவறான கடவுள்களை நீங்கள், தவறான கடவுள்கள், ஃபால்ஸ் காட்ஸ், காட்ஸ்லயே ரெண்டு இருக்கு அவர் கணக்குப்படி. உண்மையான கடவுள் இருக்கு, போலியான கடவுள் இருக்கு. அப்புறம் இன்னொரு கேட்டகரி இருக்கு, மூதேவர்கள். இங்க இருக்கிறவங்க அவங்க எந்த கேட்டகரியில் இருக்கிறான்னு தெரியாது போறாம. ஆகவே மூதேவர்கள் இருக்கு. இந்த புத்தகத்தை பல பதிப்புகள் வந்திருக்கு. இது சின்ன எளிமையா வாங்கின புத்தகத்துல வாங்கிட்டு போய் வச்சுக்காதீங்க தோழர்கள், நிறைய பரப்புங்க. இது இந்தியாவிலேயே முதல் முறையா புத்தகம் வந்த உடனே சூடு ஆறாம அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, அது மாதிரி உடனடியா வந்த மறுப்பு பெரியார் திடல்ல இருந்து வந்து சென்னையிலிருந்து தமிழ்நாட்டில தான் வந்தது. எனக்கு இந்த ஒரு விமர்சனம் படித்தேன், ஆய்வு பத்திரிக்கையில, இந்து பத்திரிக்கையில, மற்றதில்ல. பிரமாதமா அவருடைய அறிவு அப்படியே ஃபால்ஸ் காட்ஸ். இதுவரையில ரிசர்வேஷன், அவர் கோபமே ரிசர்வேஷன் தான் மிக முக்கியமா, இடஒதுக்கீடு இதெல்லாம் பண்ணி அவரை வந்து பெருசா அளவு பண்றாங்க, தூக்குறாங்க அப்படின்னா அந்த வார்த்தை என்ன எழுதுறாரு தெரியுங்களா? அம்பேத்கரை சன்ட்ரி லீடர்ஸ், சன்ட்ரின்னா ரொம்ப சாதாரண விஷயம் இங்கிலீஷ்ல, சன்ட்ரி லீடர்ஸ்ங்கிற வார்த்தையை போடுறாரு. அதாவது மிகப்பெரிய சாதாரண. ஆமா, his writings continue to be reproduced in journals, in particular journals which heap poison on others in the name of Dalits. விஷத்தை பரப்புறவர். ஆமா, விஷத்தை பரப்புறவர். சில நேரங்களில் விஷத்தை முடிக்கிறதுக்கு விஷத்தை தான் குடிக்கணும், அது ஒரு அணுகுமுறை. ஆக இவர்கள் ஏற்றிய விஷத்தை விஷமா வாதத்துக்காக வைத்து கொண்டா கூட, மருந்துல கூட பாய்சன் போடுறோம்ல ஆன்டிபயோட்டிக்ல எல்லாம், அது அளவோட. அது மாதிரி இவங்க எவ்வளவு கோபம் இருந்தா அவர் எழுதும்போது இந்த வாய்ப்புகள் எல்லாம் எடுத்து விட்டு சாதாரணமான ஒரு சைடு அந்த சொல்ற வார்த்தைகளை அவர் போடும்போது வெறும் சாதாரண சன்றி, அவர் ஒன்றும் பெரிய தலைவர் கிடையாது, மிகப்பெரிய அளவிற்கு என்று எழுதக்கூடிய அந்த வார்த்தை, ஆங்கில வார்த்தை
மிகப்பெரிய அளவுக்கு சன்றி அந்த வார்த்தையை போடுறார். ரொம்ப சாதாரணம், அது என்ன சன்றி மேட்ரு அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப சாதாரண மேட்ரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு போடுறார். இதை எழுதுற உடனே இந்த செய்தியை ஆய்வை பார்த்த விமர்சனத்தை உடனே இக்கின்பாகம்ஸ்ல போயிட்டு அந்த புத்தகம் இருக்கான்னு பார்த்தேன். அவங்க உடனே அதை முதல்ல அதை விளம்பரம் எழுதும் போதே தயாராக வச்சிருந்தாங்க. அதை போய் வாங்கினோம், அன்றைக்கு வாங்கினோம். வந்த உடனே முதல்ல போய் நேராகவே போய் பார்த்துட்டு அது 600-700 பக்கம் இவ்வளோ பெரிய புக்கு அது போராம 600-650 பக்கம் வச்சிருக்கேன் போராம. அதை படிக்கணும். நல்ல வாய்ப்பா எனக்கு எப்பவுமே படிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கிறதுங்கிறது பாருங்க, அது ஒரு சிக்கலான நேரம். ஏன்னா பல பணிகள். நல்ல வாய்ப்பா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, அடுத்த நாள் ராமேஸ்வரம் கூட்டம் எனக்கு ராமேஸ்வரத்தில். அதனால மாலையில் ராமேஸ்வரம் ரயிலில் புறப்பட்டோம். அதுக்கு 4 மணிக்கு புறப்பட்டு அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு தான் பாம்பன் போய் மற்றது போகுது அங்கே. அது எனக்கு வசதியாக போச்சு பூராமே. அதனால அங்கே ஆரம்பித்தோம் சென்னையில். ராமேஸ்வரம் போகிற வரையில வேற வேலையே பார்க்கல, பூரா படித்து முடித்து நோட்ஸை போட்டோம். போட்ட உடனே வந்த உடனே கூட்டம் போடணும் அப்படின்னு நினச்சி, அதனால இந்த புத்தகத்தை ராமேஸ்வரம் யாத்திரையில தான் நான் முழுக்க இந்த வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அளவிற்கு நடந்தது. அது ஒரு நினைவு போராம. இப்படி அவர் எழுதக்கூடிய அளவிற்கெல்லாம் அவங்களுக்கு ஏன் அவ்வளவு கோபம், அவ்வளவு ஆத்திரம்? அதே நேரத்தில் ஒரு சாதாரண தலைவர், ஒரு சின்ன விஷயம், சன்றி மேட்டர், இதை போய் பெருசா சொல்லாதீங்க அப்படிங்கிறார். அதே குரல் தான் அமித்ஷா. என்னையா எப்ப பார்த்தாலும் அம்பேத்கர் 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 சொன்னு, அதுக்கு பதிலாக கடவுளை சொன்னாதான் இதா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பெருமையா? அதுவும் சாதாரணமா எப்படிப்பட்டவர்கள்? அதனால இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும். அருண் ஷோரிக்கு இப்ப மந்திரி எல்லாம் அவர் எங்க இருக்காருன்னு கூட இல்லை, ஆப்லிவியன் ஆங்கிலத்தில் சொல்வார், அங்க இருக்காரு. ஆனா பிஜேபிங்கிறதுல தான் அவர் அமைச்சிருந்தார். RSS ஏற்பாடுகள் போறாம. அன்றைக்கு அருண் ஷோரி, இன்றைக்கு அமித்ஷா. நல்லா புரிந்து கொள்ளணும். ஆனா சரியான பார்வை உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தந்தை பெரியார் அம்பேத்கரை பற்றி சொன்னது என்ன? அவங்க எப்படிப்பட்ட ஒரே நாணயம் மாதிரி மற்றவர்கள் சொல்றதுக்கும் தந்தை பெரியார் சொல்றதுக்கும், பெரியார் அவருக்கு ரொம்ப நெருக்கமானவருங்கிறத விட ஒரு மென்டார், அவருக்கு யோசனை கேட்கிறவர் மிகப்பெரிய அளவுக்கு. அது 2 செய்தி உங்களுக்கு சொல்றேன், அதுக்கு நேரம் அது இப்ப சில செய்திகள். இன்னும் ஐயா மிசோராம் கவர்னரா இருந்து இப்ப 97வது வயது, 2 நாள் 4 நாள் போன வாரம் தான் அவருக்கு. பத்மநாபன் இதே மேடையில பல தடவை சொன்னார். அது இந்த மேடையில தான் பேசினார். எல்லாமே இந்த மேடைக்கு ஒரு சிறப்பு உண்டு. அப்போ அவர் பேசும்போது அவர் சம்பவம் சொன்னார். பச்சைப்பன் கல்லூரியில மாணவர் 1946 வாக்குல 44 46 வாக்குல இருக்கலாம், அது அதுக்கு முந்தி இருக்கலாம். அம்பேத்கர் தமிழ்நாட்டுக்கு வர்றார். 4 முறை 4 முறை வந்திருக்காரு. அம்பேத்கர் எப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தார், என்னென்ன செய்தார், தந்தை பெரியார் இந்த புத்தகத்துல தொடர்புகள் இருக்கு. ஆனா அம்பேத்கரை பற்றி ஆங்கிலத்தில் இப்ப எழுதுறாங்க பாருங்க, பல பேருக்கு இந்த வரலாறே மறைச்சிட்டாங்க அல்லது மறந்துட்டாங்க அல்லது தெரிவித்தாங்க. பல பேருக்கு சொன்ன உட்பாடுதான் அவங்களுக்கு வியப்பா இருக்கு. இது தெரியணும். இல்ல ஓரளவுக்கு அதுல ஏதாவது ஒரு சின்ன தவறு நம்ம சைட்ல இருக்குன்னா ஆங்கிலத்தில் அதை உடனடியாக பெரிய அளவில் பரப்பி இருந்தா வாய்ப்பு இருக்கும். ஆனா மற்றவர்கள் இப்ப திட்டமிட்டே பெரியார் அம்பேத்கர் அந்த உறவுகள் இருக்கு பாருங்க, கொள்கை உறவு. அது சாதாரண உறவு இல்லை, பார்த்து பழகிறதுங்கிறது ஒரு பகுதி. பார்க்காமலேயே கொள்கையால் அவர்கள் இணைக்கப்பட்டவர்கள் என்பதற்கு ஆதாரம் எப்ப வைக்கம் இப்ப வெற்றி பெற்றது. அந்த வைக்கத்தை பற்றி மூக்க நாயக் என்று சொல்லக்கூடிய வாய்ஸ்லெஸ் பீப்புள், வாய்ஸ்லெஸ் டம் பீப்புள், அந்த அவர்களுடைய குரலற்றவர்களுடைய குரல் அதில் எழுதுகிறார். தனஞ்சயன் கீருடைய புத்தகத்தினுடைய ஆதாரம் தலையங்க எழுதுகிறார் அங்க அன்னைக்கு. அது மட்டுமல்ல, வைக்கம் போராட்டம்னா அவரை அங்க மகளிர் குளத்துல இறங்கக்கூடிய தூண்டுதலாக அது அடித்தளமா இருக்கு. இதெல்லாம் தொடர்புடைய உள்ளது. அதனால நிறைய செய்திகளை
மணக்கிறவங்களாம் நாள் கணக்கில் பேசக்கூடிய அளவில் இருக்கு. தந்தை பெரியார் அவர்கள் அப்ப ஐயாவுக்கு அம்பேத்கர் பத்தி அறிமுகமே கிடையாது. ரெண்டு பேரும் சந்திக்கிறதே இல்லை. மொழி, இடம், பல இடங்கள். ஆகவே ஜோதிபா புலே அவர்களை பற்றியே நாங்கள் வடநாட்டுக்கு போகும்போது அவர் சொன்ன உட்பாடுதான் ஐயாவுக்கு தெரியும். ஆனா ஐயா கருத்து என்னவோ அதுதான் ஜோதிபா புலேக்கு முன்னோட்டமா இருக்கு. ஜோதிபா புலே என்ன செய்தாரோ, பார்ப்பனை நீக்கிய திருமணம், கலாச்சார புரட்சி, இது அத்தனையும் செய்தாங்க. இது மாதிரி வந்த உடனே அங்க பேர் உள்பட ஒற்றுமை இருந்தது. சத்திய சோதக் சமாஜ் அப்படி, உண்மை விளக்க கூட்ட அமைப்பு அப்படின்னு. அதே மாதிரி தந்தை பெரியார் அச்சகத்துக்கே உண்மை அச்சகம், மிகப்பெரிய உண்மை விளக்க அச்சகம், மிகப்பெரிய அளவுக்கு சுயமரியாதை திருமணம். நாம அங்க சுயமரியாதை திருமணம் நடத்தி புரோகின வழக்கு போட்டு பம்பாயில அதுக்கு அபராதம் போட்டு, ஏன்னா செய்ய வேண்டிய வேலையை நீ செஞ்சதுக்காக எனக்கு நீ பணம் கட்டணும் அப்படின்னு தீர்ப்பு வாங்கியிருக்கா. அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்தது. இந்த நிலைகள்லாம் தனித்தனியா இருந்தாலும் அம்பேத்கருக்கு எப்ப நிலையை தொடங்கணும் 36 அவருக்கு செய்தி வருது, கிடைக்குது. இங்க தந்தை பெரியாருக்கு இந்த ஜாட்பட் தோரக் மண்டல், ஜாதியை ஒழிக்கிறதுக்காக வழிகிற அந்த புத்தகம் அங்க பஞ்சாபில் பேச சொல்றதுக்கு அழைக்கிறாங்க. அவங்க மறுக்கிறாங்க. அந்த செய்திகள் உங்களுக்கு தெரியும் இந்த அரங்கத்துக்கு. அப்ப உடனடியாக ஐயாவுக்கு இந்த செய்தி எட்டவுடனே ஐயா என்ன செஞ்சாரு, மற்ற தலைவர்கள் மாதிரி இல்லை, அந்த உரையை அப்படியே அனுப்புங்க, ஆங்கில உரை அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய முதல் முறையாக அன்னிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் என்ற தலைப்பை கொடுத்த நேரத்தில் ஜாதியை அழித்து ஒழிப்பது எப்படிங்கிற தமிழ் ஆட்சி 4 நாளுக்கு தமிழ்நாடு முழுக்க பரப்பிய பெருமை குடியரசுல சீரியலைஸ் பண்ணாரு. வரிசையா தொடர் கட்டுரையை போட்டு அதை ஊராக்கிய பெருமை தந்தை பெரியாருக்கு உண்டு, இந்த இயக்கத்துக்கு உண்டு. எனவே தமிழ்நாட்டில் முதல்ல அம்பேத்கரை அறிமுகப்படுத்திய அளவிற்கு அம்பேத்கர் தத்துவத்தை பண்ணதே தந்தை பெரியார், இந்த இயக்கம். அதுதான் இந்த நல்ல தெரியணும். அப்புறம் அவர்களுடைய அன்பு தொடர்ச்சியா எப்ப நேரா சந்திக்கிறாங்க, வைக்கம் 24 காங்கிரஸ் இருந்தப்போ அதை பத்தி எழுதுறாரு. ஈவி ராமசாமி நாயக்கர் இந்த மாதிரி நடத்தினார். மிகப்பெரிய அது அறிமுகம் கிடையாது, கொள்கையா அவர் இணைச்சது. கொள்கை இணைப்பு தான் மிக முக்கியமானது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக முக்கியம் இந்த ஜாதி ஒழிப்பு, அந்த போராட்ட நூல் மிக முக்கியமான. அதுக்கடுத்து 40 தான் நேராக சந்திக்கிறாங்க ஐயாவை. அவர் அழைப்பிற்கு தோழர்கள் ஏற்பாடு பண்றாங்க. அங்க மும்பை தோழர்கள், இயக்க தோழர்கள் ஏற்பாடு பண்ணி அங்க பாக்குறாங்க. அண்ணா உள்பட இங்க இருந்து ஒரு பெரிய குழுவே போறாங்க. டி ரவிநாதன் மற்றவங்க எல்லாரும், சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம், இவங்க எல்லாம் வச்சு ஐயாவோட போறாங்க. அவர் போய் அவர் வீட்டில் சந்திக்கிறாங்க. அன்றைக்கு மாலை தாராவியில கூட்டம் நடக்குது. யார் இருக்கு தலைவர் அப்படின்னு சொன்னா அம்பேத்கர் தலைமை தாங்கிறார். அங்க அதில் தாக்கும்போது அண்ணா தான். அவர் ஆங்கிலத்தில் பேசுறத அண்ணா தமிழ்ல மொழிபெயர்க்கிறார். அதே கூட்டத்தில் ஐயா பேசுறார். ஐயா தமிழ்ல பேசுறத அண்ணா ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார். இதான் வேடிக்கை. அதாவது ஐயா ஆங்கிலத்தில் பேசுறது தமிழ்ல மொழிபெயர்த்ததும் அண்ணா அதே கூட்டத்தில். தமிழ்ல பேசுற ஐயாவுக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து மிகப்பெரிய அளவுக்கு அது சொன்னதும் அவருக்கு விளக்கம் சொன்னதும் அண்ணா. ஆக ஒரு தொடர்புகள் 40-44. இந்தியாவில் ஒரு பெரிய தேசிய தலைவராக வளர்ந்த அம்பேத்கர் அவர்கள் அமைச்சரானதுக்கு முன்னாலும் அமைச்சராகிறதுக்கு பின்னாலும் அரசியல் சட்ட கர்த்தாவாக உருவாவதற்கு முன்னாலும் பின்னாலும் நிறைய தொடர்புள்ள ஒரு தலைவர். அவர் அதிகமான அளவுக்கு மற்ற தலைவர்களோட பழகினார்னு சொன்னா அதிகமான அளவுக்கு சந்திச்சது. சென்னைக்கு அவர் விருந்து தந்தை பெரியாருக்கு கொடுத்தது. பிறகு ஐயாவை இங்க வரும்போது சந்திச்சது. இந்த மாதிரி பார்த்தா அவர் 4 தடவைக்கு மேல சந்திச்சிருக்காங்க. வேற எந்த தலைவரையும் தந்தை பெரியார் அவர்களும் 4 முறை சந்திச்ச ஒரு தலைவருக்கு அம்பேத்கர் தவிர வேற கிடையாது. மிகப்பெரிய அளவு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் அழிந்ததுனால கடைசியா பர்மாவில் ரங்கூன்ல உலக பௌத்தர் மாநாடு, அதுல மல்லல சேகரா அவர்கள் அழைக்கிறார்கள். இவர்கள்தான் சொல்லி பெரியார் அழைக்க மல்லல சேகராட்ட சொல்றாரு புத்த கொள்கை வரணும்னு. அந்த மாநாட்டில் தான் யோசனைகள் கேட்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் ஐயா சொல்றாரு,
நீங்க தனியா போக சொல்லக்கூடாது, ஒரு 5 லட்சம் பேரோட போகணும் மிகப்பெரிய அளவுக்கு என்று சொல்றாரு. அப்புறம் நீங்க வாங்கினார். எனக்கு இப்போ செய்யற வேலையை விட்டுட்டு வந்தா வேற மதத்துல இருந்து சொல்றவனு ஜாதி ஒழிக்க நான் கண்டிச்சு பேச முடியாது, பரப்புற இருக்க விளக்கம் சொன்னார், ஏத்துக்கிட்டாரு. அப்படி இவர்கள் அத்தனை முறை அவர்களுக்கு ஆலோசனை முதல் கொண்டுதான் கேட்டார். அதனுடைய விளைவு என்னன்னா 2 பேருக்கும் ரொம்ப நெருக்கம். மிக முக்கியமா இந்த கொள்கை ரீதியான நெருக்கம், அது வேற ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட நேரத்துல கருவேல ஐயா இருக்கிறாரு. ஒன்னே ஒண்ணு அவர் எப்படி சொல்றாரு என்று சொல்ல முடியுமானா, ஐயா சொல்ற ஒரு பகுதியை சொல்றேன். அம்பேத்கர் உலக தலைவர்களில் ஒருவர், இதுதான் முக்கியமானது. அம்பேத்கர் உள்ளூர் தலைவர் அல்ல, அல்லது ஒரு மாநில தலைவர் அல்ல, ஒரு இந்திய தலைவர் அல்ல. பெரியார் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் அவர் சொல்லியமா சொல்ல மாட்டார். அதுல உலக தலைவர்களில் ஒருவர், ஜாதி ஒழிப்பில் தீவிரவாதி, அதை சொல்லுவார். அம்பேத்கர் படம் திறந்து வைக்கிறார் வேலூர்ல, அதுல 56 சொல்றார். அதுக்கு பிறகு அம்பேத்கர் இந்த பகுதியை மட்டும் படிக்கிறேன் நேரம். அம்பேத்கர் உலகத்தில் பெரிய அறிஞர்கள் கூட்டத்தை சேர்ந்தவர். உலகத்தில் நல்ல கவனிங்க, ஐயா சொல்ற ஐயாவுடைய வார்த்தைகள் ரொம்ப மிக முக்கியம். உலகத்தில் பெரிய அறிஞர்கள் கூட்டத்தை சேர்ந்தவர், அதை சொல்லுவார். அம்பேத்கர் படம் திறந்து வைக்கிறார் வேலூர்ல, அதுல 56 சொல்றார். அதுக்கு பிறகு அம்பேத்கர் இந்த பகுதியை மட்டும் படிக்கிறேன் நேரம். அம்பேத்கர் உலகத்தில் பெரிய அறிஞர்கள் கூட்டத்தை சேர்ந்தவர். உலகத்தில் நல்ல கவனிங்க, ஐயா சொல்ற ஐயாவுடைய வார்த்தைகள் ரொம்ப மிக முக்கியம். உலகத்தில் பெரிய அறிஞர்கள் கூட்டத்தை சேர்ந்தவர். அவர் இவ்வளவு பெரிய அறிஞராக விளங்க காரணம் என்ன? படிப்பு, திறமை என்று சொல்வதெல்லாம் எல்லாரும் சொல்ற பதில் 2வது தான். இதுதான் பெரியார் 2வது தான். அதெல்லாம் 2வது காரணம் தான். காரணம் 2வது தான். அவரை விட படித்தவர்கள், திறமை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அம்பேத்கர் பெரிய அறிவாளியாக விளங்கக்கூடிய காரணம் அவரது படிப்பு, திறமை என்பவை மாத்திரம் அல்ல. அது முக்கியம், ஆனா அது மாத்திரம் அல்ல. அவருடைய படிப்பு, திறமையும் நமக்கு பயன்படுகிற, மக்களுக்கு பயன்படுகிற தன்மையில் இருப்பதால் தான் அவரை அறிவாளின்னு சொல்றோம். ஒரு மனுஷன் படிச்சா போராது, மக்களுக்கு பயன்படணும். என்ன அழகோல் பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றாரு. ஒருத்தருக்கு அவருடைய அகராதியில உலக அறிவாளின்னு அவர் சொல்லும் போது அதுக்கு என்ன அர்த்தம்? அறிவை அவன் வீட்டுக்குள்ளேயே வச்சு அவரே இருந்தாருன்னா என்ன பண்றது? ஆகவே அதை ரொம்ப அழகா சொல்றாரு. மக்களுக்கு திறமையும் அவருடைய படிப்பும் திறமையும் நமக்கு பயன்படுகிற, மக்களுக்கு பயன்படுகிற தன்மையில் இருப்பதால் தான் அவரை அறிவாளி என்று சொல்ல வேண்டி இருக்கிறது. மற்றவர்கள் படிப்பு திறமை எல்லாம் வேறு விதத்தில் பயன்படுத்துகிறது. அதை விட அவருக்கு கூடுதல் தகுதி என்ன? பெரியார் படம் பிடிச்சு காட்டுறார். அதுதான் மிக முக்கியம். அம்பேத்கர் 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 அம்பேத்கர். ஏன் பெரியார் காரணம் சொல்றார்? நாங்க சொல்லல, ரொம்ப மிக முக்கியமா அந்த அடிப்பு. அம்பேத்கர் ஒரு நாஸ்திகர், இதுதான் ரொம்ப மிக முக்கியம். அம்பேத்கர் ஒரு நாஸ்திகர். அவர் இன்றல்ல, நீண்ட நாளாக நாஸ்திகர். ஒன்று சொல்லுகிறேன், உலகத்தில் யார் யார் பெரிய அறிவாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நாஸ்திகர்கள். இது ரொம்ப மிக முக்கியம். அவர்களெல்லாம் நாஸ்திகர்கள் தான். நாஸ்திகர்களாக இருக்கிறவர்கள் தான் ஆராய்ச்சியின் சிகரமாக, வார்த்தைகளை பாருங்க, ஆராய்ச்சியின் சிகரமாக அறிவு பிரகாசிக்கக்கூடிய மனிதர்களாக ஆக முடிகிறது. தத்துவ ரீதியான பேச்சு, காரண காரியங்கள் அதிலே இருக்கு, ஆக முடிகிறது. அவர்கள்தான் தங்கள் படிப்பை, திறமையை பயன்படுத்துவார்கள். அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர் ஒரு பெரிய அறிஞர். அதன் காரணமாகவே அவர் ஒரு பெரிய நாஸ்திகர். அவர் தனது சொந்த அறிவை உபயோகித்து தான் கண்டதை தைரியமாக எடுத்து சொல்லி இருக்கிறார். நம் நாட்டில் அறிஞர் கூட்டம் என்பவரெல்லாம் எடுத்து சொல்ல பயப்படுகிறார்கள். இதுதான் முக்கியம், பயப்படுகிறார்கள். அவர் இதுபோல் அல்லாமல் தைரியமாக எடுத்து சொல்லி வந்திருக்கிறார். இப்பொழுது ஒரு அதிசயமான, உலகம் பூராவும் நினைக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்தது. ஐயா சொல்றார் பாருங்க, அந்த ஒரு உலகம் பூரா அதிசயமான
அங்க நடந்தது. அதுதானே இப்ப உங்களுக்கு எரிச்சல். ஏன் அந்த எரிச்சலுக்கு என்ன காரணம்? ஏன் காவிகள் வெறுக்கிறாங்க? ஏன் அம்பேத்கர் சிலையை உடைக்கிறான்? ஏன் அம்பேத்கர் சிலைக்கு சாவியை மற்றவங்க போடுறாங்க? சாவியை மாத்திரம் காவி சாவி போடுறான். அம்பேத்கர் சலிப்படைகிறது, தையாண்டி பண்றது, கோவப்படுறது, தேவையான ஓட்டு வரும்போது மட்டும் அந்த இடத்துக்கு போய் அங்க மட்டும் கொஞ்சம் பூசுறது, முகமூடி போடுறது, இதுக்கெல்லாம் என்ன சொல்ற? இப்பொழுது அதிசயமான உலகம் பூராவும் நினைக்கப்படியான ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. அதுதான் ஐயா பார்வையில ரொம்ப மிக முக்கியம். அதுதான் அம்பேத்கர் புத்த மதத்தில் சேர்ந்தது. அதுதான் அம்பேத்கர் புத்தகம். அதுதான் இப்போது பேருக்குத்தான் ஒரு புத்த மதம் சேர்ந்தார் சொல்லுகிறாரு தவிர அம்பேத்கர் வெகு நாட்களுக்கு முன்னாலே புத்தர் தான். இந்த வார்த்தையை பாருங்க. இந்த இடத்துல ஒண்ணு சொல்லணும். பெரியார் இங்க புத்தர் விழா கொண்டாடினாங்க 2500. அப்புறம் எழும்பூர்ல கெல்லட்ரி இருக்கு, ஸ்டேஷனுக்கு எத்தாப்புல, ரயில்வே ஸ்டேஷனுக்கு எத்தாப்புல, அதுல இலங்கை புத்த சபை இருக்கு. அது சார்பாக ஐயாவை கூப்பிட்டு இருந்தாங்க அதுல பேச சொல்லி. அது நானும் போயிருந்தேன். அப்பதான் நான் MA முடிச்சிட்டு அது முடிச்ச உடனே வந்திருந்தோம். அப்ப ஐயாவோட கூட போயிருக்கோம். என்னையும் முதல்ல பேச சொன்னாங்க சொல்லி. நான் முதல்ல பேசும்போது என்ன சொல்றேன், ஐயாட்ட சொல்லும்போது ரொம்ப ஒரு 10 நிமிஷம் அங்க எடுக்கும்போது ஐயா புத்தர் 2500 சொல்லியிருக்காரு. அன்றைக்கு புத்தர் பகுத்தறிவை சொன்னாரு, இதே மாதிரி எல்லாம் சொன்னாரு. 20ஆம் நூற்றாண்டு நிலையற்ற புத்தர் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் அப்படின்னு சொல்லி புத்த நெறின்னு அது புத்தகமா கூட அந்த பேச்சு வந்திருக்கிறது பூராமே ஐயாவுடைய பேச்சு. அதுதான் நான் சொன்னேன். அது உடனே எல்லாம் கை தட்டினாங்க, மகிழ்ச்சி அடைஞ்சாங்கல்ல. ஐயா அடுத்து பேசினார். அடுத்தது ஐயா அப்ப சொன்னாரு, இது மாதிரி வீரமணி பேசும்போது என்ன சொன்னாரு, என்ன புத்தன்னு சொன்னாரு. நான் சொல்றேன், நான் மட்டுமா புத்தன்? அவரும் புத்தன் தான், நீங்க எல்லாரும் புத்தன் தான். யார் யாரெல்லாம் புத்தியை பயன்படுத்துகிறானோ அவனெல்லாம் புத்தன். இந்த சொல்ல முதல்ல அவர் பேர் சித்தார்த்தம். அவருக்கு அதை கூடுதல் பேர் வைக்கிறார். எல்லாரும் புத்தர் புத்தர் இந்த இடத்துக்கு போகிற தந்தை பெரியாருடைய சிந்தனைங்கிறது எப்படி வருது பாருங்க. உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆத்திரம், ஏன் கோபம் அப்படின்னு சொன்னா மிக முக்கியம். அந்த புத்தி அறிவுக்குத்தான் முன்னிடம் புத்தருக்கு. ஆகவே புத்தியை பயன்படுத்துகிறவன் புத்தன். அப்படி பார்க்கும்போது நான் மட்டுமா புத்தியை பயன்படுத்துகிறேன், யார் யாரெல்லாம் புத்தியை பயன்படுத்துகிறார்களோ அவர்களெல்லாம் புத்தர்கள் தான். இவரும் புத்தன் தான், அவரும் புத்தன் தான், அவரும் புத்தன், நான் மட்டும் இல்லைன்னு அழகா அதை சொன்னார். இப்ப நண்பர் பிரின்ஸ் இங்க இணைப்பதை சொல்லும் போது சொன்னார் பாருங்க, நாக்பூர் பல்கலைக்கழகத்துல 3 நாள் அது அறக்கட்டளை சொற்பொழிவு பூராமே. அதுக்கு பிற எதிர்ப்புகளோடு தான் அவங்க அங்க இருந்தவங்க கட்டாயமா முதல்ல துவக்கி வைக்கிறாங்க. முதல் லெக்சரே அங்கதான், அது எக்ஸ்டென்ஷன் ஆகுது அறக்கட்டளை வச்சு. அதுல பேசணும்னு சொல்லி தயார் பண்ணாங்க. ஆங்கில உரை தான் பேசுறேன். அப்ப இந்த கருத்தை, இந்த சம்பவத்தை எடுத்து சொன்னேன் நான் ஆங்கிலத்துல. இந்த மாதிரி நடந்தது. ஒன் who uses his buddhi has to be called as a Buddha. That is how the Buddha அப்படின்னு அதை விளக்கி சொன்ன உடனே எதிரி வரிசையில் அவங்க மாதிரி உட்கார்ந்து இப்போ பேராசிரியர்கள் மற்றவங்க எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. அதில் பாலி மொழி பேராசிரியர் ஒரு 25 வருஷத்துக்கு மேலே அங்கே இருக்கார் பேராசிரியரா. அவர் அங்கே இருந்து அவங்க 4 பேர் என்ன பண்ணாங்க, எழுந்திரிச்சு நின்று ரொம்ப உணர்ச்சி ஓட்டி இப்படி கையை மேலே 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 தட்டினாங்க. தட்டிட்டு அதுக்கப்புறம் நான் பேசி முடிச்ச உடனே வேகமாக வந்தார். அந்த பேராசிரியர், பாலி மொழி பேராசிரியர் பூராமே கட்டி பிடிச்சிக்கிட்டார். வாட்? அவர் சொல்றாரு ஆங்கிலத்தில் சொன்ன, நான் தமிழில் சொல்றேன். நான் இதுவரையில பாலி மொழி, அந்த வேர்டு புத்தி புத்தர் அப்படிங்கிறது பாலி மொழி. அவர் சொன்னது பாலி மொழி. ஆனா நான் இதுவரையில பாலி சொல்லியிருக்கேன், புத்தரை வெளிப்படுத்திருக்கேன். ஆனா பெரியார் சொன்ன விளக்கம்தான் அற்புதமான விளக்கமா இருந்தது. இவ்வளவு நாளா நாங்க அதை பத்தி சிந்திக்கவே இல்லை. அவர் பெரியார் சொன்னது 100க்கு 100 சரியானது. அதுதான் இப்ப மிகப்பெரிய எனக்கு மாறுதல் ஏற்பட்டுச்சு என்று சொன்னார்.
அப்படிப்பட்ட அதனால்தான் புத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போயினார். இத டாக்டர் அம்பேத்கர் 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாலே, அவர் வெகு நாட்களாக புத்தர் தான். அம்பேத்கர் 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த இந்து மதத்தை ஒத்துக்கொள்வதில்லை. இதுதாங்க இப்ப அந்த ஆபம். இந்துவாக பிறந்த நான் இந்துவாக ஒருபோதும் ஆக மாட்டேன்னார். இங்க நீங்க வாங்கின புத்தகத்துல அம்பேத்கரின் புத்தக காதலும்னு ஒரு புத்தகம் நான் எழுதுறது தொடர்ச்சி இருக்க, படிச்சு பாருங்க. அதுல ஒரு முக்கியமான செய்தியோட ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறேன். அம்பேத்கர் அவர்கள் எவ்வளவு கொள்கை நாணயம், அறிவு நாணயம் உள்ளவர் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொன்னா, இதை நல்லா எல்லாரும் புரியணும். ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம், தனி மனிதனுடைய கொள்கை பற்று, சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும், உறுதியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத அவர்கிட்ட அம்பேத்கர் படம் அல்ல, நமக்கு பாடம். அப்படி வரும்போது எதை கண்டுபிடிக்கணும், எதை ஏற்றுக்கொள்ளணும்னா, ஒரு விபத்து அம்பேத்கர் போயிட்டு இருக்காரு, திடீர்னு ஒரு விபத்து நடந்துருது. அம்பேத்கர் அடிபடுறார், காரில் அடிபட்டப்ப திடீர்னு அவருக்கு ரொம்ப சங்கடம், தன்னுடைய உடல்நலம் சரியாயிடணும். உடனே அது எப்ப பௌத்தத்துல புத்தகம் நாக்பூர்ல போய் சேர்றதுக்கு முன்னாடி இந்த சம்பவம், அந்த சம்பவத்தை அதுல குறிப்பிட்டிருக்காரு பூரா, வேலை அந்த புத்தகத்துல இருக்கு பூராமே. அது அவர் சொல்றாரு, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், மனுஷன் பிறக்கிறான், அவனுக்கு எப்போ வேணாலும் சாவு வரும். அது ஒன்றும் இப்போதான் இருக்காங்க, இவ்வளவு நாள் தான் இருக்காங்கன்னு ஒன்றும் வரையறுக்க முடியாது. அது எளிமையா அது ஒரு பகுத்தறிவாதிங்கிற முறையில பாபா சாஹிப் சொல்றாரு போறாரு. ஆனா அது அடுத்த வரிதாங்க ரொம்ப மிக முக்கியமானது. அதுதான் எல்லோரும் கவனிக்க வேண்டிய, கோடிட்டு காட்டப்பட வேண்டிய ஒரு செய்தி. என்னன்னா, எனக்கு சாதனத்தை பத்தி கவலை இல்லை, ஆனா இவன் சும்மா பேசிட்டு கடைசி வரைக்கும் இந்தியாவில செத்தாரு அப்படின்னு நாளைக்கு என்னை பத்தி சொல்லுவான், என் கொள்கையை பத்தி பேசுவான், என்னை பின்பற்றுவதை பத்தி பேசுவான். அதனாலதான் நான் உயிரோடு இருக்கணும், நான் அதுக்குள்ள மறுபடியும் பௌத்தத்தை தைரியமா ஏற்பாடு நடந்ததுன்னா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை என்று தைரியமா சொல்றாருன்னா, எவ்வளவு பெரிய மனிதத்தன்மை, எவ்வளவு உறுதிப்படுத்தவர் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இவ்வளவு உறுதியா அவருக்கு இருந்ததுனால்தான் அவ்வளவு வெறுப்பு இருக்கு எதிரிகிட்ட. அந்த வெறுப்பு, அந்த கோபத்துக்கு அடித்தளமே அதுதான் மிக முக்கியம். அந்த கோபம், அந்த அடித்தளம் இருக்கு பாருங்க, அந்த அடித்தளத்தை அவர் முழுக்க முழுக்க இப்ப காட்டுறாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அது மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் சட்டம், இந்த அரசியல் சட்டத்தை வெளியில ஒண்ணு சொல்றது, அவங்க எப்பவுமே நடிப்பு நிறைய, மிகப்பெரிய அளவுக்கு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது அவர்களுக்கு கைவந்த கலை ஆடியத்துக்கு. ஏன்னா உள்ள என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா நாம அப்படி அல்ல. யார் பெரியாரா அம்பேத்கரா மற்றவங்களை பத்தி கவலைப்படல, கெட்ட பேர் எடுக்கிறத பத்தி அவங்க கவலைப்படல, உடனே எடுத்து பளிச்சுன்னு எடுத்து சொல்லக்கூடிய அளவில் இருப்பார்கள். அப்படி வருகிற போது அவங்களை உறுத்துற செய்தி என்னன்னா, வெளி வேஷத்துக்கு 75வது ஆண்டு அவங்க பெரிய அளவுக்கு அரசியல் சட்டம் நமக்கு நாமே கொடுத்துக்கிட்டு இருந்ததில்ல. எது முக்கியம், எதை காட்டினாங்க, அதுல எதை காட்டினாங்க, முதல்ல அரசியல் சட்டத்துல பிரியாம்பு, அந்த பீடிகை, அந்த பீடிகை எடுத்து காட்டினாங்க. அதுல அந்த பீடிகை கொண்டு வந்த உடனே தமிழ்நாட்டில இருந்து போன நம்முடைய உறுப்பினர்கள், குறிப்பா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் உள்பட எல்லாம் கட்சி வேறுபாடு இல்லாம, அதே மாதிரி வடநாட்டில் நல்ல புரிஞ்சவங்க, முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பீடிகை பிரியாம்பு முக்கியம், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது போல ஒரு பாசிசத்தை ஜனநாயகத்திற்கு விடை கொடுத்து விட்டு சொன்னார்ல அதிபர் ஆட்சி. இந்த அதிபர் ஆட்சின்னா மாநிலங்களுக்கு ஒண்ணும் இல்லாம ஆக்குறது தான் அதிபர் ஆட்சி. இந்த மாதிரி மாநிலங்கள் அதோட சமமா உட்கார முடியாது, முடிவு பூரா கொள்கை பூரா எல்லாமே அதுதான். இப்போ அங்க அமெரிக்காவில் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் அந்த ஒரு மோடி மாதிரி அவர் மிகப்பெரிய அளவுக்கு, அவர் அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாரு, யாரை வேணாலும் எப்போ வேணாலும் அனுப்புவார் அப்படிங்கிற அளவுக்கு இருந்து, அதனாலதான் அங்க போட்டி இருந்தது. அதிபருக்கு அது மிக பயனுள்ளது. அப்படிப்பட்ட அந்த எண்ணத்தை மிக முக்கியமா அதை உண்டாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இந்த அரசியல் சட்டத்தில் இருக்கிற பீடிகை மிகப்பெரிய தடை, மிகப்பெரிய தடை.
அதுவும் உச்ச நீதிமன்றம். அந்த உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே தீர்ப்புகள் 12 நீதிபதிகள் பக்கமா இருந்த ஒரு தீர்ப்பு மிக முக்கியமா 12 13 கேசவானந்த பாரதி வழக்குன்னு ஒரு பேரு பூராமே. அதுல என்ன போட்டாங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அடிப்படையான ஒரு தத்துவம், கட்டுமானம். அந்த கட்டுமானத்தை கை வைக்க முடியாது யார் வந்தாலும். ஆட்சியவே மாத்தினாதான் அப்ப இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி போடணும். அதனால பாராட்டிக்கிட்டே கீழே குழிய தோன்றது அதுதான் மிக முக்கியம். இது இந்த கலை. பேசினால் இரண்டொடையாய் போட்டி போட்டி. ஆரிய பாணியுடைய தன்மை என்ன? தந்தையை மூர்த்தி போற்றி யாசரம் தலைவா போற்றி. அதுதான் மிக முக்கியம். அந்த தந்திரங்கள், அந்த தந்திரத்தை பயன்படுத்திக்கிட்டு தான் போடும்போது ஏன் அது அவங்களுக்கு அவ்வளவு சங்கடம்னா வீதி பீப்புள்னு ஆரம்பிக்கிறாங்க. இறையாண்மை என்று வரும்போது, சாவனிட்டின்னு வரும்போது, அந்த இறையாண்மை இதுவரையில என்ன சொன்னாங்க? நிலத்துக்கு இருந்துங்கிறா நாடு. அதுதான் முக்கியம். தேசபக்தி அதுதான் இறையாண்மைன்னு இதுவரையில சொன்னாங்க. அம்பேத்கர் அதை மாத்தினார். இது ரொம்ப அழுப்புறமான ஒரு தத்துவம், ரொம்ப சுலபம், வெரி வெரி. அதை சட்டல், மிக முக்கியமான, கூர்மையானது, தெளிவானது. மக்கள் இடத்தை பொறுத்தது இல்லை, மக்களை பொறுத்தது. மாத்தினார். வீதி பீப்புள் அப்படின்னு ஆரம்பிச்சு மக்களாகிய நாம், நமக்கு நாமே வழங்கி கொண்டது, இன்னொருத்தர் கொடுக்கலையாது. இந்த பகுதிக்கு மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு பண்ணி. அதுல மிக முக்கியமா அதுல சுதந்திரம், சமத்துவம், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி எல்லாம் சொன்னாங்கல்ல, சமத்துவம், இது அத்தனையும் கொடுத்து நீதி அப்படின்னு வரும்போது அடுத்த வார்த்தையில முதல் நீதி அது சமூக நீதி. ஜஸ்டிஸ், சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல். அவ்வளவுதான். எக்கனாமிக் ஜஸ்டிஸும் சோசியல் ஜஸ்டிஸும் ஒன்றும் இல்லைன்னு அப்படியே சொல்லிட்டார். அதுதான் முக்கியம். இடஒதுக்கீடு கொடுக்கும்போது கூட எக்கனாமிக் பேசிஸ், இடபிள்யூஎஸ்ஓ அது பொருளாதார அடிப்படையே கிடையாதுங்கிறத எடுத்தெடுப்புல ஆணி அடிச்ச பெருமை அம்பேத்கர் அவர்களுக்கு உண்டு. அதுதான் அந்த பிரியாம்பிள் என்று சொல்லக்கூடிய அடிக்கட்டுமானத்திலேயே தெளிவாக்கப்பட்டது. இதுதாங்க கோபம். இப்ப அதெல்லாம் மாத்தி எல்லாம் போட்டாங்க. இப்போ அதுக்கு தீர்ப்பு கொடுத்ததை எந்த அளவுக்கு வந்துட்டாங்கன்னா, ஓய்வு பெற்றவர்கள் ஒரு நீதிபதியே சொல்லிட்டார். இப்போ தப்பான தீர்ப்பு. இது 3-4 பேர் வந்தது. அந்த அவர் மிகப்பெரிய நீதிபதியா இருந்தவர். அவர் கண்டு பயந்து சில வழக்குகள் அவர் ரிட்டையர் ஆகிறவர்கள போடக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்க, மிகப்பெரிய அளவுக்கு. அப்படிப்பட்ட அதை பத்தி ஒரு தனி கூட்டமே போடுற அளவுக்கு அதை நாம தான் தமிழ்நாட்டில் முதல்ல சொன்னது. திராவிட கழகம் பிரச்சாரம் பண்ணது. அடுத்தது உச்ச நீதிமன்ற நீதிபதியே நாம என்ன சொன்னோமோ அதை சொல்றாரு. அந்த கோபம், உள் கோபம் இருக்கு, அந்த ஆத்திரம் இருக்கு, அந்த அலட்சியம் என்ன இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னு. அது மட்டுமல்ல, இன்னும் சில பேர் அவரை சொல்லும் போது, அவர் நிறைய படித்தவர் அம்பேத்கர். அவர் உலக வரலாறு தான் படிச்சிருக்காரு, உலக சட்டங்கள்லாம் படிச்சிருக்காரு, எல்லாம் சரி. ஆனா என்ன பிரெஞ்சு ரெவல்யூஷன், பிரெஞ்சு புரட்சி இருக்கு பாருங்க, அந்த பிரெஞ்சு புரட்சியில வந்த வார்த்தை தான் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிற சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவங்கிற வார்த்தை. அப்படி எல்லாரும் நினைச்சிருப்பான், படிச்சவங்க கூட அப்படி நினைச்சாங்க. அம்பேத்கர் அதையும் தெளிவுபடுத்தினார். அதுதான் மிக முக்கியம். தோழர் மீட்டிங் போட்டு சொன்னார் பாருங்க, நல்ல அரசியல் சட்டம் கெட்டவங்க இருந்தா எப்படி ஆகும், கெட்டவங்களா இருந்தாலும் நல்ல அரசியல் சட்டம் இருந்தா எப்படி இருக்கும், மாத்தி மாத்தி ரெண்டு அழகா சொன்னாங்க புறாமே. அது மாதிரி இன்னொன்னு சொன்னார், நீங்க நினைக்கிற மாதிரி இந்த அரசியல் சட்டம் இருக்க முழுக்க முழுக்க நான் உருவானது பிரெஞ்சு புரட்சியை பார்த்து காப்பி அடிச்சு செஞ்சது அல்ல. பின்ன எதுல இருந்து நான் எடுத்த எது எனக்கு தாக்கம் அது கிடைச்சது, சோர்ஸ் மெட்டீரியல் என்ன அப்படின்னு என்னுடைய ஆளை சொன்னார். இது புத்தருடைய தத்துவம். நான் ஆரம்ப காலத்துல இருந்து படிச்சேன். அதுக்கு கூட அந்த தத்துவத்தை 2 பேர் வடநாட்டுல கெல்சிக்கர் தான் அவரோட பழகலாம், அவங்க அப்பாவோட. அவர் ஒரு புத்தகம் கொடுத்தார். அதை சின்ன வயசுல புத்தரை பத்தி கேட்டு அவருக்கு பெரிய ஆச்சரியம். அதை விட இந்த தத்துவத்துல முழுமையா அவர் ஈடுபடுத்த வைத்தது எது தெரியுங்களா? தமிழ்நாடு. இது ஆச்சரியமான. தமிழ்நாட்டுல
லட்சுமி அரசு, புரொஃபசர் லட்சுமி அரசு அப்படின்னு எழுதியார், புத்திசம் எழுதியிருக்கார் புக்கு. அவர் ரொம்ப நாளுக்கு மேல செய்யார். அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்னா நீதி கட்சியை சேர்ந்தவர், திராவிடர் இயக்கத்தை சார்ந்த இங்கே இருந்த பேராசிரியர். இந்த ரூட் எப்படி போகுது பாருங்க, இருக்க இதெல்லாம் அவங்களுக்கு அடித்தளம். ஏன்னா அவங்க நமக்கு எப்படி தெரியுமோ அதே மாதிரி பார்ப்பவர்களுக்கு, ஆரியர்களுக்கு, ஆரியத்துக்கு இதெல்லாம் இருக்கு. ஆகவே அந்த சமத்துவத்தை அவர்கள் முழுக்க முழுக்க எதிர்க்கிறவர்கள், அழிக்கணும். இதுதானே அந்த கோபம். அதனால என்ன பண்ணா, ரொம்ப சமத்தை எழுத்து பார்த்தா புத்தகம் ஒண்ணுமே இல்லாத இப்போ ஒரு தந்தகம் பண்ணிட்டாங்க, 2 தந்தகம் பண்ணி புத்தகம் சுவாகா பண்ணிட்டாங்க. இப்ப அம்பேத்கரையும் சேர்த்து பண்றதுக்காக முயற்சி பண்றாங்க. ஒரே ஒருத்தர் கிட்ட நெருங்க முடியல. இன்னும் ஒரே ஒருத்தர், அந்த ஒரே ஒருத்தர் தான் நெருங்க முடியல. யாருமே உங்களுக்கே தெரியும், அவர்தான் பெரியார். அதுதான் மிக முக்கியம். ஏன்னா நான் அடிக்கடி சொல்ற உதாரணம் தான், நீங்க கேட்டிருப்பீங்க. மற்ற மலை மேல ஏற முடியும், இமயமலை மேல கூட ஏறலாம், ஏறிருக்காங்க. டென்சிங், ஷார்ப்பா ஒருத்தரலாம். எரிமலை மேல கிட்ட நெருங்க முடியாது. பெரியார் எரிமலை எப்ப வெடிக்குன்னு சொல்ல முடியாது. எரிமலை இருக்கும் அதுதான், ஆனா எப்ப பயன்படும் சொல்ல முடியாது. இது அவர் நினைச்சதுனால்தான் அவர் சொல்ல முடியல. அதனால என்னென்னவோ செஞ்சு பார்க்குறாங்க, முடியல மிகப்பெரிய அளவுக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த கருத்தை எப்படியாவது அதை அகற்றணும். அதுக்காக தான் வித்தைகள் மேல வித்தைகள். தான் ஜனநாயகத்தை அதிபர் கொண்டு வரணும்னா அவர் என்ன சொல்றாரு, சாவடின் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு இத்தனை சொல்றாரு. இத்தனையும் எப்படி உடைக்கிறது அப்படின்னு அவர் நினைக்கிறார்கள். ஆகவே மிகப்பெரிய அளவுக்கு அவரு ஒரு பல இடங்கள்ல முழுக முடியாத அளவுக்கு அவங்க உள்ள மாற்றிட்டு இருக்காங்க. இது இப்ப அவங்களுக்கு அந்த வெறுப்பு வரல நண்பர்களே, இதை புரிந்து கொள்ளணும். சில ஆதாரங்களை மட்டும் உங்களுக்கு சொல்றேன் இந்த சுருக்கமான நேரத்தில். இது ஒரு மிக முக்கியமானது. ஹிந்து இந்தியா, கீதா பிரஸ், அச்சும் மதமும் அப்படி சொல்லக்கூடியது. இதுல இருந்து அக்ஷய முகுல் அப்படிங்கிறவரு எழுதி இருக்கிறாங்க. மிக முக்கியமான ஆங்கில புத்தகத்தினுடைய அடிப்படை இது. மிகப்பெரிய அளவிற்கு இந்த புத்தகத்துல கீதா பிரஸ் அண்ட் மேக்கிங் அண்ட் தி மேக்கிங் ஆஃப் இந்து இந்தியா மிகப்பெரிய அளவுக்கு 2014 வந்த முதல் பதிப்பு தமிழ்ல வந்தது, ஆங்கிலத்துல முன்னாடியே வந்தது. இதுல அம்பேத்கரை யார் கொச்சப்படுத்துறது, இந்த அடுத்த முக்கியம். இப்போ அவங்க ஏன் கோவம்னு சொன்னோம், பேசும்போதே பிரதமர் என்ன பண்ணார் அன்னைக்கு, அவரை பெருமையா பேசல. இதை நடத்தி சொல்றதுக்கு பதிலாக ஒருத்தர் பாராட்டுறோம், அந்த செய்திகளுக்கு அவர் போகல. இல்ல காங்கிரஸை தாக்குறதுக்கு இதுதான் ரொம்ப அடிப்படையான வாய்ப்பு. காங்கிரஸ் என்ன ராகுல் காந்தி நினைக்கிறார், எழுத்தாப்புல காங்கிரஸ் நினைக்கிறார். காங்கிரஸ் தானே பெரிய அளவுக்கு இந்தியா கூட்டணியை நினைக்கிறார். எனவே அரசியல் ரீதியாக அவர்களை தாக்க வேண்டும் என்று நினைத்து அந்த இடத்துல அவர்கள் வேகமாக போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் ரொம்ப மோசமா எப்படி நடத்துனீங்க அம்பேத்கர் அப்படின்னு. அம்பேத்கர் காங்கிரஸ் எதிர்த்தது உண்மை, காங்கிரஸ் அம்பேத்கர் எதிர்த்ததும் உண்மை. இப்படி தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் எதிர்த்தாரோ, காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தாரோ அதே மாதிரி. ஆனா ஒரே ஒரு அதுக்கு என்னன்னா, அதை இன்னே காங்கிரஸ் போய் எடுத்து சொல்லி நீங்க வெறுப்பை உண்டாக்குறதுல நியாயமா, பொது நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு விளக்கணும். அதுதான் இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். காங்கிரஸ்லயும் காந்தியில காந்தி 2 காந்தி உண்டு, தந்தை பெரியார் சொன்னார். முதல் காந்தி அவர் சாக போறதுக்கு முன்னாடி, அவர் சுட்டு கொல்லப்படுவதற்கு முன்னாலே, கோட்சேக்கள் வருவதற்கு முன்னாலே இருந்த காந்தி வேற. அந்த ஒரு சில மாதங்கள் பழைய காந்தி, புது காந்தி. ஐயா 2 காந்திகள் குடியரசுல எழுதியிருக்காரு. மிக முக்கியமா அந்த காந்திக்கு வருணாசிரம தர்மத்துல நம்பிக்கை, அந்த காந்திக்கு பார்ப்பனர்கள் உயர்வுல நம்பிக்கை. ஆனா வகுப்புரிமை தமிழ்நாட்டுக்கு வகுப்புரிமை, சமூக நீதி இவைகளை பற்றி பார்ப்பவர்கள் குறை சொல்லி அன்றைய ஓமந்தூரார் அதுக்கு விளக்கி தெளிவுபடுத்தி அன்றைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லி, அதுக்கப்புறம் வந்த உடனே பார்ப்பவர்கள் மீண்டும் அவரிடத்துல புகாருக்கு போனபோது கேட்டார், அவங்க இவ்வளவு தெளிவா இருக்கா, அவங்க அப்ப இதுவெல்லாம் படிக்கலையே, இது வேற எல்லாம் படிச்சிருக்கீங்க, வேத மொழிகள் தானே வேதியர் கழகு,
நீங்க வேதம் ஒவ்வொன்று தானே தர்மபுல் தானே கையில் வச்சு, நீங்க எதுக்கு ஸ்டெத்தாஸ்கோப் வேணுங்கிறீங்க, நீங்க எதுக்கு T² வேணுங்கிறீங்க, இன்ஜினியரிங் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொன்னதுல தான் ஐயா டைரியில் எழுதி வச்சிருக்காரு. மதச்சார்பின்மை அவர் சொன்னார். காந்தி மதச்சார்பின்மை, மதம் சார்ந்த அரசியல் கூடாதுன்னு சொன்னார். கடைசியில காந்தி தன்னுடைய டைரியில இப்படி சொன்ன 28 நாட்களுக்குள்ளாக, குறிப்பிட்ட நாட்கள் சரியா இருக்காது நினைவுல, அந்த நாட்களுக்குள்ளாக மீண்டும் காந்தியார் கொல்லப்பட்டார். இதுதான் மிக முக்கியம். அப்ப அவருடைய எண்ணம் என்ன, ஏன் அவருடைய அவதாரம் இன்னும் கேட்டா, காந்தி அவர்களை மிகப்பெரிய கோட்சேவை இன்னமும் அவர்களுக்கு ஆட்சியை வச்சு சொல்றார்கள். கோட்சேவை யார் வணங்குகிறார்களோ அவர்கள் தான் இப்போது காந்தியை பாராட்டியது மாதிரி அம்பேத்கரை பாராட்டு. இதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. காந்திய அவர் மனப்பூர்வம் இல்லை, காந்தி நோட்டு இருக்கு அவ்வளவுதான். ஆனா காந்தி அவர்களை பற்றி இப்போ பேசுறாங்க மிகப்பெரிய அளவுக்கு. ஆனா அதுவே கூட பாத்தீங்கன்னா இப்போ நண்பர்கள் ஒரு MP வெங்கடேசனோடு சுட்டி காட்டிருக்க மாதிரி இந்த 75வது ஆண்டுல கேலண்டர் போட்டதுல காந்தி இல்லை, அம்பேத்கரும் இல்லை. அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அன்றைக்கு அவர்கள் தங்கள் மூலமாக அது அடித்தளம் எப்பவும் அவருக்கு தெளிவா இருக்கு, RSS இருக்கு. ஆனா அப்பப்ப யுக்திகளை மாற்றுவாங்க. ஏனென்றால் அவர் ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்த வேண்டும். ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள், குறிப்பாக தலித் என்று அழைக்கக்கூடிய அந்த மக்கள், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள் அவர்களுடைய ஓட்டு வங்கி என்பதை நினைக்கிறார். அதுக்காக சொன்னாங்க. ஆனா கொள்கை ரீதியா அப்படி அல்ல. அன்றைய காங்கிரஸ் ஏன் அப்படி சொன்னாங்க, ஏன் அம்பேத்கர் வெறுத்தாரு, புத்தகமா இருக்காரு, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இது ஒன்றும் மறைக்க முடியாது. இது வாட் காந்தி அண்ட் காங்கிரஸ் have done to the untouchables. தீண்டப்படாதவருக்கு காந்தியும் காங்கிரஸும் செய்தது என்ன அப்படின்னு எந்த ஆண்டு எழுதியிருக்காரு தந்தை பெரியார் அவருடைய புத்தகம் இது. எனக்கு ஐயா அடிச்சு அதை குறிப்புகள் வச்சு ஐயா கைப்பட அவர் குறிப்பு வச்சதெல்லாம் இந்த புத்தகத்தில் காட்டியிருக்கோம். பூராமே மிகப்பெரிய அளவிற்கு அவர் எழுதினார். எந்த ஆண்டு எழுதியிருக்கார், ஃபர்ஸ்ட் பப்ளிஷ், இது முதல் பதிப்பு, இது 1945 அந்த. இந்த காலையில பார்ப்பவர்களை பற்றி எல்லாம் எழுதியிருக்காரு. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப கோபம். ஏன் அன்சோரி கோபம், ஏன் மற்றவர்களுக்கு கோபம் மிகப்பெரிய அளவுக்கு. பெங்கால்ல ஒரு சம்பவம் சொல்றாரு. அந்த காங்கிரஸ் அன்னைக்கு பார்ப்பன காங்கிரஸ், பார்ப்பனர்களுடைய ஆதிக்கத்தில் இருந்த காங்கிரஸ். இன்றைய காங்கிரஸ் அதிலிருந்து விடுபட்ட ஒரு ராகுல் காந்தி காங்கிரஸ், இன்றைக்கு இருக்கிற சமத்துவத்தை நம்பக்கூடிய காங்கிரஸ். இன்றைக்கு காரணம் அதுதான் அவங்களுக்கு கோபம். அதே மாதிரி ஐயா எதுக்காக வெளியே வந்தாரோ காஞ்சிபுரத்திலிருந்து, அந்த காங்கிரஸ் இன்றைக்கு புதிய மாற்றி இருக்கிறது. அதனால்தான் ராகுல் காந்தி தெளிவா இருக்காரு. RSS நீ கடுமையா இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறார்னா இதுக்கு முன்னால கிடையாது. காங்கிரஸ்காரர்களே RSS இருந்தாங்க, RSSகாரர்களே காங்கிரஸ்ல இருந்தாங்க. இந்துத்துவா என்று பேசக்கூடிய கருத்துக்கள் அப்படியே இருந்தது. ஆகவே அன்றைக்கு அம்பேத்கரை எதிர்த்தார்கள், அம்பேத்கருக்கு விரோதமா போனார்கள் என்றெல்லாம் சொன்னா அன்றைய காங்கிரஸ் உண்மை. அம்பேத்கரே எழுதியிருக்கிற மாதிரி உண்மை. அவர் வர்ணாசிரம தர்மத்தை தூக்கி பிடித்தார்கள். யாரு அன்றைக்கு வரல. என்ன காரணம், பிஜேபி 1980 வந்த ஒரு அரசியல் அமைப்பு RSS உருவாக்கப்பட்டது. அதுக்கு முன்னால அதுக்கு என்ன பேரு, ஜனசங்கம். ஜனசங்கம் 1951. நல்ல கவனிக்கல. காங்கிரஸ் ஏற்பட்டது 1885. அந்த வகையில இது ஒரு ஆதாரம். நிறைய செய்திகள் நேரத்துக்காக சொல்றேன். இதுல ஒன்னே ஒன்று சொல்றேன். அந்த காங்கிரஸ் தந்தை பெரியார் அவர்கள் பார்ப்பனர்களுடைய அந்த வளர்ச்சி, அவங்க வந்து பெரிய அளவுக்கு ஹோம் ரூல் கேட்டாங்க. அது மிகப்பெரிய அளவுக்கு எங்களுக்கு வரணும், வெள்ளைக்காரர்கள் வரணும். இவங்கெல்லாம் வெள்ளைக்காரனுக்கு கால் பிடிச்சவங்க. அம்பேத்கர் வந்து வெள்ளைக்காரனை ஆதரிச்சவர், பெரியார் வெள்ளைக்காரனை ஆதரிச்சவர். பிரிட்டிஷ்காரருக்கு பிரிட்டிஷ் ஆட்சி இருக்கணும்னு சொன்னார். ஏன்னா பிரிட்டிஷ் ஆட்சி அன்றைக்கு போனா முழுக்க பார்ப்பன ஆட்சி வந்துருங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். ஐயா காங்கிரஸ்ல இருக்கும்போது அந்த கருத்தை சொன்னார். If the caste question is not, சேரன் மாதேவி பிரச்சனை வருது, காந்தி கிட்ட போய் சொல்றாங்க. காந்தி என்ன சொல்றாரு, ஒரு வளவலா குழவலா சமாதானம் சொல்றாரு. என்னன்னா அவங்க எல்லாம் வந்துட்டாங்க,
அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு பார்ப்பன உயர் ஜாதிக்காரரே சமைக்கட்டும், பார்ப்பன சமையல்காரரை வச்சுங்க, ஆனா பிள்ளைகளுக்கு ஒன்னா பரிமாறுங்க அப்படின்னு ஒரு தீர்வு சொல்றாரு டாக்டர் வரதராஜன். பெரியார் கூட கொஞ்சம் யோசிக்கிறார், வரதராஜன் கொடுக்க பின்னார் கூடவே கூட. அப்ப அதே தத்துவம் தானே, அதுவும் தேசிய கொள்கைன்னு சொல்லிட்டு நீங்க பண்ணலாங்கிறார். 1924 இந்து ஆதாரத்தோட சொல்ற இந்து பத்திரிகையினுடைய 100வது ஆண்டு சென்டினரி 100 years of the இந்துங்கிற புத்தகம் வால்யூம், அதுல 336வது பக்கம் மிக முக்கியமா. அதுல சேலத்துல ஒரு கூட்டத்துல பேசுறார் காங்கிரஸ் தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பெரியார் பேசுறார் அன்னைக்கு. If the caste question is not settled before the Britishers leave this country, there will be Brahminocracy in future. அதுதான் இந்த ஜாதி பிரச்சனைய போறதுக்கு முன்னால, வெள்ளக்காரர்கள் போறதுக்கு முன்னால நம்ம நாட்டில் தீக்கலைன்னா அடுத்து வர்றது பார்ப்பன நாயகம் தான் இருக்கும், ஜனநாயகம் இருக்காதுன்னாரு. அதை உருவாக்குறது, அந்த உருவாக்கணும் நிலையை பார்த்து அதுக்கு எடுத்து இடஒதுக்கீடு மற்றதெல்லாம் செய்யக்கூடியது யாரு? வடக்கே அம்பேத்கர், தெற்கே திராவிட இயக்கம். இந்த திராவிட இயக்கம் சுயமரியாத இயக்கத்துக்கு அங்க பெரியார் வாழ்த்து அனுப்புறார். இந்த நூற்றாண்டு விழா நடத்துறமே உங்களுக்கு மராத்தி பத்திரிகையில் இருக்கு, வரலாற்றுல பல இடங்கள்ல மறைக்கிறாங்க. பெரியார் அம்பேத்கர் வாழ்த்து அனுப்புறார் அந்த மாநாட்டுக்கு. நாசிக்ல அம்பேத்கர் இயக்க தோழர்கள் மற்றவங்க எல்லாரும் மராத்தியத்துல சுயமரியாதை இயக்கத்தினுடைய மாநாடு நடத்துறாங்க. இது அத்தனையும் ஆகவே பார்ப்பனிய இந்த வளர்ச்சிகள் வர 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 இந்த தொடர்புகள் அழிந்து போகல. இந்த தொடர்புகள் நாளுக்கு நாள் அவர் கடைசியில மறையறதுக்கு முன்னால் வரையில மிகப்பெரிய அளவுக்கு பலமா ஆழமா இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து விட்டது. ஆகவே அதை வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல நண்பர்களே, இதுல ஐயா சொல்றாரு, நான் படிச்சு காட்டின பாருங்க, மிகப்பெரிய அளவிற்கு சொல்லும் போது ஒரு தகவல் நீங்க தெரிந்து கொள்ளணும். பெரியாருக்கும் இந்த இயக்கத்துக்கும் அம்பேத்கருக்கும் இந்த இயக்கத்திற்கும் எப்படி நெருங்கிய தொடர்புகள் அந்த புத்தகத்தை எழுந்து மட்டுமல்ல ஐயா சொல்றாரு. இங்க சொல்லும் போது இங்க சொல்றார், நான் ஒரு தடவை சென்னைக்கு வந்திருந்த போது, இங்கதான் பேசுறாரு அம்பேத்கர், ஒரு தடவை சென்னைக்கு வந்திருக்கிற போது கீதையை பற்றி பேசும்போது கீதை ஒரு பைத்தியக்காரனின் உளறல், யாரு அம்பேத்கர் பேசுது, பைத்தியக்காரனின் உளறல் என்றே பேசினார். அப்போது சிபி ராமசாமியர் போன்றவர்கள் என்ன அக்கிரமம், வெறும் அம்பேத்கர் பேசி இருந்தால் கூட கவலை இல்லை, ஒரு கவுன்சில் மெம்பர், எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் மெம்பர் இருக்கிற அம்பேத்கர் அதுவும் சென்னையில் வந்து கீதை பைத்தியக்காரனின் உளறல் என்று பேசுவதால் அக்கிரமம் என்றெல்லாம் கூச்சல் போட்டார்கள். அடுத்த செய்தியை பாருங்க, இதெல்லாம் வரலாற்றில் தெரியணும், ஆனா முக்கியத்துவம் கொடுக்கல. இதுல மிக முக்கியமா நான் ஐயா சுயமரியாதை இயக்கத்துக்கு முதல் மாநாடு எங்க நடத்தினாரு? செங்கல்பட்டு 1929. அதுக்கு அடுத்த மாநாடு ஈரோட்டில் 1930. அதுல ஐயா சொல்றாரு, நான் 1930 அதுக்கு முன்னால ஐயா சந்திக்கல, 30 எழுத்து மூலமா தான் அவங்களுக்கு தொடர்புகள் இருக்கு. 1930 ஈரோட்டில் நடந்த சீர்திருத்த மாநாட்டிற்கு, அதாவது சுயமரியாதை மாநாட்டிற்கு அம்பேத்கரை அழைத்தேன். அந்த மாநாட்டுக்கு சண்முகம் செட்டியார் வரவேற்பு அளித்தார், RKS வரவேற்பு அளித்தார். என்ன காரணத்தாலோ அம்பேத்கர் வரவில்லை, அவருக்கு பதிலாக ஜெயக்கர் வந்திருந்தார். அவர் நம்மை பாராட்டி விட்டு போய்விட்டார். அம்பேத்கர் வந்திருந்தால் நன்றாயிருக்கும், அவருக்கு சூழ்நிலை மற்றது இல்லை. ஆகவேதான் இந்த தொடர்புகள் வந்து தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு வந்தது. ஆகவே அவருக்கு பார்த்தார். இந்த புத்தகத்துல வகுப்புரிமை சமூக நீதிங்கிறது எப்படி ரொம்ப தெளிவா நீதி கட்சியினால உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், எவ்வளவு பேர் படித்தார்கள், இடஒதுக்கீடு வந்த உட்பாடு, கம்யூனிட்டியோ வந்த உட்பாடு என்பதற்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருப்பார்கள் என்பதை இந்த புத்தகத்துல புள்ளி உரத்தோடு எடுத்து தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மாறுதல், நீதி கட்சியுடைய மாறுதலை இந்த புத்தகத்துல அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இந்த தொடர்புகள் என்பதற்கு பாருங்க, இங்க இருக்கிற ஊடகத்துக்காரர்கள், வரலாற்று எழுதினவர்கள், புத்தக எழுதினவர்கள்லாம்
வசதியா வருவாங்க. அம்பேத்கர் அங்க படிச்சார், அம்பேத்கர் எங்க அப்பா வாங்கினார், இதெல்லாம் முக்கியம் இல்லை. இந்த சமூக ரீதியாக திராவிட இயக்கத்திற்கும் அம்பேத்கருக்கு இருக்கிற உறவு பிரிக்கப்பட முடியாத உறவு. ஒரே நாணயத்தில் 2 பக்கங்கள்ங்கிறதுக்கு மற்றவங்க சொன்ன எல்லா விளக்கத்தை விட திராவிட கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதே உதாரணம் சொன்னார் கலைஞர். கலைஞர் அவருடைய ஆற்றல், மானமிகு சுயமரியாதைக்காரர் கலைஞர் சொன்னார். சொல்றப்ப ஆத்தூர்ல சிறை திறந்தார். அப்ப இந்த விளக்கம் சொல்லும் போது அவர் சொன்னாரு, எல்லாரும் இந்த வார்த்தை நீங்க ஒரே நாணயத்தில் 2 பக்கம்ல எல்லாரும் சொல்றோம், அதனுடைய தத்துவம் என்ன அப்படிங்க சொன்னாரு. கலைஞர் தான் நல்லா அழகா விளக்குனார். ஒரு பக்கம் சரியா இல்லைன்னா இன்னொரு பக்கம் நாணயம் செல்லாதுன்னு. அதுதான் மிக முக்கியம். ஒரு பக்கம் மட்டும் நீங்க அந்த நாணயத்தை ஒண்ணு மட்டும் போட்டீங்கன்னா அந்த நாணயம் செல்லுமா? 2ஐயும் போட்டானா செலவழிக்க வரும். இதுதான் கலைஞர். அதனால நினைச்சு பார்க்கணும். இதுதான் ஈரோட்டு குருகுலத்தினுடைய பயன். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை, இதுதான் மிக முக்கிய. தெளிவுடைமை, அது எல்லாமே மிகப்பெரிய அளவிற்கு அந்த வாய்ப்புகளை இப்படி எடுத்த உடனே இதுல ஒரு தெளிவா எடுத்து இதைதான் கையாண்டாங்க. இப்போ நீங்க கவனித்து பாருங்க, சுயமரியாதை மாநாடு நாசிக்கில் நடக்குது, வாழ்த்து அனுப்புறாரு மராத்தியில. அது கூட நம்ம கண்டுபிடிச்சதுன்னா ஆங்கிலத்தில் இல்லை, அதை கண்டுபிடிச்சு நாங்க பேசணும். பேசின உடனே அவர் பிரின்ஸ் நாங்கள் எல்லாம் கேட்ட உடனே அங்க மராத்திக்கு அனுப்பிச்சோம். உடனே ஆங்கிலத்தில் இப்படி மராத்தியில் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி அவர் நடத்தின போராட்டத்துக்கு இங்கிருந்து வாழ்த்து இருக்காங்க குடியரசுல. இந்த புத்தகங்கள் அந்த மாதிரி வர்ற தெளிவு அத்தனையும் இது அத்தனையும் பதிவாகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கோம். அப்படி வரும்போது அவர் தாக்கினாரு என்று சொல்வதற்கு அறிவு நாணயமான செயல்னா, எதுக்காக தாக்கினார், யார் தாக்கினார்? அந்த காங்கிரஸ் வேறு, இன்றைய காங்கிரஸ் வேறு. எப்படி கடைசி நேரத்தை முந்தைய காந்தி வர்ணாசிரம காந்தியா இருந்து பின்னாடி வந்த காந்தி சமூக நீதிக்காக நியாயப்படுத்தி வர வேண்டும் என்று நினைத்தாரோ, அது போலவே இப்போது இருக்கக்கூடியவர்கள் மீது பல காரணம் சொல்றாரு. இதை திசை திருப்பது அதுக்கு பேரு, வேற ஒண்ணுமே இல்லை. திசை திருப்பக்கூடிய அளவிற்கு அவர்கள் வந்தார்கள். அப்படி திசை திருப்பக்கூடிய அளவிற்கு ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லணும்னா சொல்றார். எவ்வளவு பிரதமரே அங்க சொல்றார், அம்பேத்கருக்கு பாருங்க, பாராளுமன்றத்துக்குள்ள கூட உடல செலவு வைக்கல. நீங்கெல்லாம் மந்திரியா இருந்தீங்க, அப்ப செலவு வச்சுக்கலா? ஜனதாதளம் எல்லாம் அப்ப செலவு வச்சுக்கல? அவங்க செய்யல, காங்கிரஸ் தான் காங்கிரஸே ஒழிச்சுட்டாங்க. சரி, இவர்கள் செய்தார்களா? சரி, கடைசியா யார் செலவு வச்சது, யார் பணம் வச்சது? பணம் இருந்து பாராளுமன்றத்துல யாருக்கு ஏற்பாடு பண்ணது? விபி சிங், சமூக நீதி காவலர் விபி சிங். எந்த உணர்வுக்கு அது அடித்தளம்? அம்பேத்கர், பஸ்வான், இதுதான் மிக முக்கியம். விபி சிங் காங்கிரஸ்காரர்களாக இருந்து பிறகு அதை விட்டு வெளியே பிறகு வந்தவர். மண்டல் கமிஷனை செயல்படுத்தினவர். அந்த இதை சொல்லும் போது, அமல்படுத்தும் போது, மண்டல் கமிஷனை சொல்லும் போது அவர் என்ன நாடாளுமன்றத்தில் முதல் முறை 3 பெயர்களை பதிவு செய்து உச்சரித்தார். யாரு? விபி சிங் பிரதமர். ஒருவர் இந்த மாதிரி இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன், இந்த செய்யறேங்கிறப்ப மகிழ்ச்சியோடு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் நான் 3 நினைத்து அவர்களுக்கு நான் நினைவஞ்சலி செய்கிறேன். அந்த 3 ஒருவர் பெரியார், இன்னொரு அம்பேத்கர், இன்னொரு டாக்டர் ராம் மனோகர் லோகியா என்று சொன்னார். இதுதான் அம்பேத்கர் நாடாளுமன்ற வரலாற்றில் முதல் முறையாக பெரியாருடைய பெயரே பதிவானது. மிக முக்கியம். அதுதான். அதை எடுத்து என்ன எப்படி இப்போ பிஜேபி உபயோகப்படுத்துறாங்கன்னா ரொம்ப சாமர்த்தியமா, காங்கிரஸ் அரசாங்கம் செய்யலீங்க, சரி காங்கிரஸ் அரசாங்கம் செய்யல, செஞ்சவர் யாருன்னு சொல்லல, இன்னொரு அரசாங்கம் தான் செஞ்சது. யாரு? விபி சிங் பேரை அவங்க சொல்றதுக்கு தயாரா இல்லை. அடுத்த கேள்வி வருமே, அதோடு நிறுத்திக்குவாங்க. அதுதான் அவங்களுடைய வெட்டுதல் ஒட்டுதல். ரொம்ப அற்புதமான ஒரு அரசியல். அது என்னன்னு கேட்டா ரொம்ப சாமர்த்தியம் வேணும்னா, அதை யார் செஞ்சது? அம்பேத்கர், விபி சிங் செஞ்சதுக்கு பலன் என்ன? அந்த அரசாங்கத்தை நீங்க காப்பாத்துறீங்களா? நீங்க வேணா ஆதரவு கொடுத்தாலும் சொல்லுவீங்களா? அந்த மண்டல் கமிஷன் 10 மாதம் 11 மாதத்துக்குள்ளாக அதற்காகவே அதை கலைத்தீர்கள் மட்டும் வாபஸ் வாங்கிட்டு கழித்தீர்கள். அம்பேத்கருக்கு செலவச்சதுங்கிறது மட்டுமல்ல, இடஒதுக்கீட்ட மண்டல் கமிஷனை கொடுத்ததுக்காக
கவிழ்த்தது யார்? வெளியே இருந்து. கவிழ்ப்பதற்கு முன்னாலே அதுக்கு ஒரு போட்டியாக மண்டல் வந்துவிடக் கூடாது என்பதற்காக போட்டியாக அமைத்தது யாரு? கமண்டல். மண்டலுக்கும் கமண்டலுக்கும் போராட்டம் யார் சொன்னது? வி.பி. சிங். மக்கள் மத்தியில கமண்டல் மண்டல் அப்படின்னு வரக்கூடிய அளவிற்கு வந்ததுன்னு சொன்னா அப்ப அதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? மண்டல் கட்சியா கமண்டல் கட்சியா? அப்ப என்ன செய்தார்கள்? இந்த செய்தி இதுதான் முக்கியம். ஆனா தேர்ந்தெடுக்கிறப்ப முதல்ல அதோடு நிறுத்திக்கிறது. வழக்கறிஞர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க, இன்னும் வழக்கறிஞர்கள் இங்க இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. நான் அதிகமா கோர்ட்டுக்கு போய் வாதாடுற வழக்கறிஞர். ஆனா இப்போ ஒரு வழக்கறிஞர்களுக்கு என்ன பண்ணுவாங்க? தொழில் ரீதியா வெற்றி வரணும் பாருங்க, ரொம்ப மிக முக்கியம். அதுல அப்படின்னு ஆரம்பிச்சு யூ சி ஹியர் ஏற்கனவே டிசைடட் கேஸ் இருக்கு 373 அவ்வளவுதான். ஒன்னு அதுல குறிய சொன்ன அவரும் கேட்டுட்டு அவசரமா நோட் பண்ணிக்குவார். ஜட்ஜி வந்த தப்பு இல்லை. அதுக்கப்புறம் 376 பார்த்தா 376 இருக்கும். அது பார்க்க 3 பக்கம் தானா அதை மறுத்து வேற விதமான ஆர்குமெண்ட் அதர் சைடு சொன்னதும் இருக்க போறாம. ஆனா இது தனக்கு எது சாதகமோ அதை மட்டும் சொல்றது தான் கட்சி வெற்றி பெறணுங்கிறதுக்கான ஒரு வாத முறை, அவ்வளவுதான் தவிர வேற ஒன்றும் இல்லை. இவர் முழுக்க முழுக்க அந்த அடிப்படையை வைத்துக் கொண்டுதான் இவர் சொன்னார். அதே மாதிரி அன்றைக்கு நான் ஏன் சொன்னேன் உங்களுக்கு சரி நல்லா ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. பிஜேபி ஆரம்பித்தது 70, அதுக்கு முன்னாடி ஜனசங்கம் ஆரம்பித்தது 51, அதுக்கு காங்கிரஸ் ஆரம்பிச்சது 700. அந்த காங்கிரஸ்ல தான் ஹிந்துத்துவவாதிகள் பூரா இருந்தாங்க. அப்போ சமூக சீர்திருத்தமே பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. தயங்கப்படாதவர்கள் தீண்டாமை இதை ஒழிக்கணும், அந்த மக்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது, மனு தர்மம் தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். இது அம்பேத்கர் பற்றிய தொகுப்பு ஒரு நூல். ரொம்ப அற்புதமா காங்கிரஸ் கமிட்டியில அந்த காலத்தில் நடந்த தந்தை பெரியார் சொல்லுவார், காங்கிரஸ பார்ப்பனர் அமைப்பு வெள்ளைக்காரர்களை அழைச்சிட்டு வந்து ததாசு பாடினது, அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு சொன்னது அவர்கள் மகாவிஷ்ணு அவதார். அதே மாதிரி புத்தரை என்ன பண்ணாங்க? ஒழிக்க முடியல. உடனே கடைசியில 9வது அவதாரம் புத்தர் யார்? ராதாகிருஷ்ணன் எழுதியிருக்கார். 9வது அவதாரம். எது ஒழிக்க முடியலையோ, எதை எதிர்த்து பார்த்து அழிக்க முடியலையோ, எதிர்த்து அழிக்க முடியாததை ஆரியம் என்ன செய்யும்? அனைத்து அழிக்கும். அந்த அனைத்து அழிக்கிறது திருதராஷ்டிர ஆலிங்கனம்னு அவரே உதாரணம் சொல்ற மாதிரி புராண உதாரணம் தான். கட்டி பிடிச்சி அது மாதிரி இவர்கள் அனைத்து பார்த்தாங்க. இப்ப அந்த அனைப்புக்கும் தாண்டி இப்போ வந்த உடனேதான் அம்பேத்கர் எல்லாம் நம்ம இவ்வளவு முயற்சி பண்ணியும் முகமூடி கலந்து போகுது அப்படிங்கிறது நினைக்கிறதுனால்தான். இது காங்கிரஸ் ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லும் போது நண்பர்களே நீங்க நினைச்சு பார்க்கணும். படிக்கிறது நேரம் ஆகுங்கிறதுக்காக நான் சொல்றேன். காங்கிரஸ் துறையில அது மிகப்பெரிய அளவிற்கு தலைமை வகிக்கிறாங்க. 2வது காங்கிரஸ், 3வது காங்கிரஸ். தி தேர்ட் occasion on which the subject referred was 1892. அந்த காலத்துல எந்த காங்கிரஸ் இதை எதிர்த்தது? எந்த காங்கிரஸ் வருணாசிரம தர்மத்தை இருந்ததுங்கிறது ஆரம்பத்தில் பார்ப்பவர்கள் தலைமையிலிருந்து அவர்கள் இவர்கள் தான் படிச்சவங்கன்னு சொல்லி முன்னால் பண்றார். ஒவ்வொரு மாநாட்டிலையும் பேசுறார். WS பானர்ஜி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவரோஜி பூராமே எல்லாம் பெரிய பெரிய தேசபக்தர்கள். திலகர், அவர் பாலகங்காதர் திலக், சுயராஜ்யம் நமக்கு பிறப்புரிமை அப்படின்னு சொன்னாங்க. சுயராஜ்யம் பிறப்புரிமை, ஆனால் பெண்கள் படிக்கக்கூடாது, பெண்களுக்கு சொத்துரிமை இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தால் என்ன சுயராஜ்யம்? பார்ப்பன ராஜ்யம். அதனாலதான் அவர் ஜோதிபா புலேவை கண்டிச்சு கடுமையா விமர்சனம் பண்ணார்கள். ஜோதிபா புலேவுடைய கருத்தோ வரிவோ மகாராஷ்டிரத்தில் வரக்கூடாது என்று சொன்னார்கள் என்பது பழைய வரலாறு. இது இருக்கு. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன் நேரத்துக்காக. ஏன்னா நேரம் நான் குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கிறேன். இன்னும் பல செய்திகள் இருக்கு. அதை பின்னால நம்ம எப்பவும் கூட்டம் போடலாம். இந்த செய்திகளோட மிக முக்கியமாக சொல்றேன். இங்க சொல்றார் சீர்திருத்தம் அப்படின்னு வரும்போது இங்க பானர்ஜி சொல்றார், முதல்ல சொல்றார் நல்லதுதான். இந்த இதெல்லாம் காங்கிரஸ் நடக்கும்போது காங்கிரஸ் கமிட்டியில சொல்றாங்க இது மாதிரி தீண்டாதவர்கள்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்களே ஜனத்தொகை,
அவங்க பிள்ளைகள்லாம் படிக்கலையே, அதுக்கு நாம தீர்மானம் போட வேண்டாமா? வெள்ளைக்காரர்கள் தானே ஆட்சி நடத்துறாங்க, அப்ப வெள்ளைக்காரத்தை வறுப்பு கூடாது. சமூக சீர்திருத்தத்தை போய் இதை கொண்டு வரலாமா? நமக்கு வேண்டிய சுதந்திரம் அரசியல் தான், ஆனா எவ்வளவு தந்திரம் பாருங்க. அதனால அதெல்லாம் போடக்கூடாது, வரவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த காங்கிரஸ்ங்கிறது சனாதனிகளுடைய காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் வருணாசிரம தர்மங்களின் காங்கிரஸ். அதை வெளிப்படையாக கூச்சப்படாம இன்னைக்கு அவர் பேசுறதுக்கு யாருக்கும் தைரியம் வராது. ஆனா 1892 நினைத்து பாருங்க, அந்த ஆண்டுகளுக்கு முன்னால தி தேர்ட் occasion when the subject was referred was in 1892 when Mr. W.C. Banerjee in his presidential address, அதுதான் மிக முக்கியம். வங்காளத்து பானர்ஜின்னா ஐயர், இந்த ஜின்னு முடிஞ்சாலே அதுதான் பானர்ஜி, முகர்ஜி எல்லாருமே இந்த ஜிக்கள் அந்த உயர் ஜாதிக்காரன் மட்டும்தான் அந்த பட்டம் போடணும். அடுத்தது வர்மா அதெல்லாம் வந்ததுன்னா வேற, அதெல்லாம் கீழ் ஜாதி. அப்படித்தான் வடநாட்டில் இருக்கும். அந்த அடிப்படையில் பானர்ஜி இன் இஸ் பிரசிடென்ஷியல் அட்ரஸ் ஒன்னே ஒன்று அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன், மீதி அப்புறம் மற்றதெல்லாம். Some of our critics gave the 8th session of the Congress, அதாவது 8வது அந்த செஷன். அதில் gave the expression to the following sentiments, இந்த உணர்வுகளுக்கு அவர் வெளிப்படுத்தினார் அப்படின்னு எடுத்து காங்கிரஸ்ல இருந்து காங்கிரஸ் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து எடுத்து செய்யப்பட்டிருக்கிற புத்தகம் அம்பேத்கர் அண்ட் ஓவர் வியூ என்ற அருமையான ஒரு நூல்ல இந்த பழமையான கருத்து, கிடைக்க முடியாத கருத்துக்கள்லாம் இதுல கிடைச்சிருக்கு. ரொம்ப மிக முக்கியமா அது சொல்றார். Some of our critics have been busy in telling us, thinking they know our affairs better than we know them ourselves. We know them ourselves. That we ought to know not to meddle with political matters. அரசியல் விஷயத்தோட போட்டு இதை கலந்து குழப்பாதீங்க. இந்த தீண்டாம ஒழியணும், அந்த பிள்ளைகள்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்ததுல வர்ற செய்திகள் இருக்கு பாருங்க, ஆத்திரமா இருக்கு. சில நேரங்கள்ல படிக்க கூடாது, அவன் ஷெட்யூல் காஸ்ட் அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்து பிள்ளைகளை கொண்டு போய் நம்ம பிள்ளைகளோட ஒன்னா உட்காரணும்னு சொல்றான்னு மற்ற பிள்ளைங்களோட. அவன் மூக்கொழிக்கிட்டு இருக்கு, தொத்து நோய் இருக்கு, கல்ச்சர் இல்லை, அவனுக்கு பேச தெரியாது, அவங்க அப்பனுக்கு அம்மாவுக்குமா பேச தெரியாது, இதெல்லாம் இருக்குங்க. இதுல இதை பார்த்தாலும் இப்படி எல்லாம் பேசியிருக்காங்க. அவங்கெல்லாம் போய் எப்படி சமப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்கலாம். மிக முக்கியமா இது பெரிய அளவிற்கு இந்த செய்திகள் வருது. அதுக்காக அது உள்ள முன்பகுதியில நேரம் அதை விட்டுடுறேன். அடுத்தது இதை சொல்லும்போது மட்டும் சொல்றேன், இது அறிவார்ந்த அரங்கம், மொழிபெயர்க்கணும்னு கூட அவசியம் இல்லை, உங்களை பாதி பேருக்கு புரியும். சில செய்திகள் சொல்றேன். Some of our critics have been busy in telling us, thinking they knew our affairs better than we know them ourselves. That we ought not to meddle with the political matters. எங்களை விட ரொம்ப தெரியும்னு நீங்க போய் குழப்பாதீங்க. But leaving politics aside, devote ourselves to social subjects and so improve the social system in our country. அது வேற நாங்க செஞ்சுக்கலாம், இங்க பேசக்கூடாது. அது எவ்வளவு தந்திரம் பாருங்க, அந்த தந்திரம் பேசக்கூடாது மிகப்பெரிய அளவிற்கு. I am one of those who have very little faith in public discussion of social matters. எப்படி இருக்கு பாருங்க, சமூக விஷயத்தை பொதுவா பேசவே கூடாதுங்களா? இதாங்க காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் தான் சுட்டி காட்டினார், இந்த காங்கிரஸ் தான் பெரியார் கண்டிச்சார், இந்த காங்கிரஸ் தான் அம்பேத்கர் கண்டிச்சார், இந்த காங்கிரஸ் தான் இன்னைக்கு இல்லாத காங்கிரஸ். இன்னைக்கு இருக்கிறது ராகுல் காந்தி காங்கிரஸ், இன்னைக்கு இருக்கிறது சமூகநீதி காங்கிரஸ். இந்த காங்கிரஸ இவங்களால செரிமானம் பண்ணிக்க முடியல. இதுதான் மிக முக்கியம். இந்த காங்கிரஸ் திராவிட இயக்கத்தோடு ஒரு பகுதி மாதிரி இருக்காது. ஆகவே திராவிட இயக்கமும் அதெல்லாம் கூட சேர்த்திருக்காங்க, அது ஒன்னா போறாங்க. இதுவே முதல்ல அவங்களுக்கு புரியல. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு எவ்வளவு அருமையா இருப்பாருங்க. We know how excited people become when social subjects are discussed in public. சொன்னா எல்லாரும் பரபரப்படைகிறாங்க. அந்த மாதிரி பொதுக்கூட்டத்தில் பேசக்கூடாதான். இதெல்லாம் கூட மிகப்பெரிய அளவு in public. Not long ago we had an instance of this when what was called the age of consent bill. அதாவது பெண்களுக்கு திருமண வயது இருக்கு பாருங்க,
அதுக்காக நம்ம பாடுபட்டாங்க அந்த காலத்துல. ஜஸ்டிஸ் கட்சி, பெரியாரு, மற்ற இருந்தவங்க போனவங்க எல்லாம் அதை வயதை பத்தி எல்லாம் அன்னைக்கு பெரிய போராட்டம். தேவதாசி ஒழிப்பும் அதேதான், மதத்தை கை வைக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம். அது மாதிரி வரும்போது சொன்னேன், I do not propose to say one word as to the merits of the controversy that arose over the measure, but I allude to it to illustrate how apt the public mind is get agitated over the social matters if they are discussed in hostile and unfriendly spirit in public. இந்த மாதிரி விஷயத்தை பேசினா விரோதம் வந்துடும், மக்கள் ஆத்திரப்படும். சொந்தமா பாருங்க, இப்போ ஒரு ஆயுதம் வச்சிருக்கா, அதுக்கு பதிலாக புண்படுத்துறது. நீங்க எல்லாம் பேசுறீங்கன்னா புண்படுத்து வருது. நாங்க ஆபரேஷன் பண்ணிதாங்க புண்ணை போக்கணும், இல்லைன்னா சீல் வச்சுக்கிட்டு இருக்கோம், அதுதான் மிக முக்கியம். அது புண்படுத்துறதுல உள்ளதெல்லாம் பண்படுத்துறது, அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மிக முக்கியமாக சொல்லும்போது I allude to, I may point out, we do not have to understand the same sense what is meant by social reform. எல்லாரும் சமூக சீர்திருத்தங்கிறீங்களே, எனக்கு ஒன்றும் புரியலையே, என்ன சமூக சீர்திருத்தம் நீங்க வேணுங்கிறீங்க, எல்லாரும் ஒன்னா ஒப்புக்க முடியுமா அப்படின்னு. மிக முக்கியமா சில பேர் சொல்லுவான் திடீர்னு, இந்த 5 விரலும் ஒன்னா இருக்குங்களா, இப்ப கூட முட்டாள்தனமா 5 விரலும் ஒன்னா இருக்கிறதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? மிக முக்கியமா நல்ல நினைச்சு பார்க்கணும். ஆக இந்த மாதிரி ஏதாவது உதாரணம் பொறுத்து, அதுக்கு பேரு லாஜிக் இல்லை, அதுக்கு பேர் ஃபேலசின்னு பேர். தர்க்கம் சரியா இருக்கிற மாதிரி தோணும் கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு, அப்புறம் அறிவுக்கு வேலை கொடுத்தா அது நொறுங்கி போகும். அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட சமாஃபஸ் சொல்றாரு யாரு, அந்த பானர்ஜி பேசுறாரு. எப்ப ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னால சொல்றாரு, some of us are anxious that our daughters should have the same education as our sons. எங்க மகன் மாதிரியே மகளும் படிக்கணும்ன்றது ரொம்ப பேர் நம்மள ரொம்ப ஆசைப்படுறோம், ரொம்ப anxious that they should go to university, பல்கலைக்கழகத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. பட் they should adopt learned professions. Others who are more timid would be content with the seeing that their children are not given marriage in very young. That child widows should not remain widows. இதெல்லாம் சின்ன குழந்தைங்க சிறு உதவி இருக்கக்கூடாது, படிக்கணும், இது மாதிரி சொல்றதெல்லாம் சொல்றாரு. இத தி காங்கிரஸ் comments and has since remained, I will sincerely trust, always remain a purely political organization devoting its energies to political matters and political matters only. இதெல்லாம் போய் அதுக்கு எங்க புள்ள படிக்கணும், பொம்பளை புள்ள படிக்கணும், பல்கலைக்கழகத்துக்கு போகணும், உத்தியோகத்துக்கு போகணும், அது சமமா இருக்கணும், வயசு வந்த புள்ளதான் இருக்கணும், இளம் உதவி கூடாது, இதெல்லாம் ஏன் இங்க பேசுறீங்க? இதான் வேலையா? நாங்க அதெல்லாம் பேசக்கூடாது, அந்த சமூகமே கூடாது. இதுதான் இப்படி சொன்ன காங்கிரஸ் தான். அதான் I'm surely trust and along social subjects is part of our work. Cherish a secret that wish that we might all be set to heirs, and we are all set by heirs by the காலால கேட்டு விட்டுருக்கோம், and thus might come to ignominious end. இதெல்லாம் பேசி இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட வேண்டிய செய்தி, இது வேற ஒன்றும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்க I for one, இங்கதான் கன்க்ளூஷன். I for one have no patience with those, பொறுமை கிடையாது இதை கேட்டு எங்களுக்கு, with those who says we shall not be fit for political reform until we reform the social system. சமூகத்தை மாற்றினால் ஒழிய அரசியல் சீர்திருத்தத்துக்கு தயாராக முடியாதுன்னு சொல்றாங்க பாருங்க. இதை கேட்டு எங்க பழுத்து போச்சே, என்ன பேசுறீங்க அப்படின்னு கேட்கிறார் போறாமே. Let me take for instance one of the political reforms அப்படின்னு சொல்லிட்டு, and we are not fit for them because of our widows remain unwidden. Are we not fit for them? ஏமா நம்ம சுதந்திரத்துக்கு லாயக்கு இல்லையா? Are we not fit for them because our widows remain unmarried? எங்க விதவைகள்லாம் கல்யாணம் பண்ணிக்கலங்கிறதுனால நாங்க சுதந்திரத்தை, அதுவா எங்களுக்கு சுதந்திரத்துக்கு தடை. எப்படி இருக்கு பாருங்க. மிக முக்கியமா அது பேசும்போது மிக முக்கியமா, and are we not fit for them because of our widows remain unmarried and our girls are given marriage earlier than the other countries? மிக முக்கியமா, because our wives and daughters do not drive about visiting us our friends
அவங்களாம் எங்களை அழைச்சி போய் அங்கே மாதிரி வெளிநாட்டு மாதிரி போய் கை கொடுத்துக்கிட்டு அங்கே பேசணுமா அப்படின்னு கேட்குறாரு. மிக முக்கியமா, பிகாஸ் அவர் ஒய்ஃப்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் டு நாட் ரைட், பிகாஸ் we do not send our daughters to Oxford or Cambridge, இதெல்லாம் போகலன்னு கேட்கணும். அதாவது எவ்வளவு திமிரு, எவ்வளவு அறியாமை மட்டுமல்ல, எவ்வளவு ஆணவம் இருந்து அத்தனையும் கீழே இறக்கிய இயக்கம் தந்தை பெரியாருடைய இயக்கம், அம்பேத்கருடைய இயக்கம், அந்த சிந்தனைகள், அதனுடைய விளைவுதான் இந்த ஆத்திரம் கோவம்லாம். அது தங்கள்கிட்ட ஆட்சி சிக்கி கொண்ட உடனே பல வகையில் நாடாளுமன்றம் சொன்னார்கள். ஆனால் இதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விலை இருக்கிறத, நான் எங்கிட்ட விலை கேட்பீங்க, நாங்கள் அதுக்கு தயாரா இருக்கோம். ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டிய விலை என்ன, முடிவு செய்து கொள்ளுங்கள். அம்பேத்கர், 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 அம்பேத்கர். அம்பேத்கர் நமக்கு தத்துவம்,